மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சீட் பவர்ஸ்ல சீசன் 1ஓட கம்ப்ளீட் எபிசோட தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணி இந்த சீரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராமையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஃபீல் குட்டான லவ் அனிமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த அனிமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த அனிமையில் என்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் உள்ள போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே மனுஷங்களை தவிர மத்தவங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா நடத்துற உலகத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். மத்தவங்க மாதிரி இல்லாம அவனுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் அவன் நல்லபடியா தான் நடத்துறான். என்ன பண்ணாசா இதான் கடைசியிலோடான்னு இவன் கேட்கிறான். இப்ப வரையும் இதை மட்டும் தான் ஏது சொல்லி இருக்காங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் ஒண்ணுனா நானே சொல்றேன். அது வரையும் நீங்க போய் நல்லா சாப்பிடுங்கன்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு சாப்பாடுக்கான காசை கொடுக்குறான். அதை மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறானுங்க. நாங்க டெமி ஹியூமன்ஸ் தெரிஞ்சோம், இதுக்காக இதை எங்களுக்கு கொடுக்குறேன்னு இவன் கேட்கிறான். பரவாயில்ல, எனக்காக தானே இது எல்லாத்தையும் பண்றீங்க, அதனால வச்சுக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்கன்னு பக்கத்துல இருந்த பொண்ணு சொல்றா. எல்லாரும் மனசாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிட போறோம். ஆனா இந்த ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஹியூமன்ஸையும் டெமி ஹியூமன்ஸையும் இந்த உலகத்துல பிரிச்சு தான் பாக்குறானுங்க. என்னவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்க முடியாதான்னு நம்ம ஹீரோ லைட்டா வருத்தப்படுறான். பக்கத்துல இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் ஆயிடுறான். எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 198வது சம்மனிங் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஹீரோ கேண்டிடேட்டா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு மேஜிக்கல் கிங்டமான கிளியர் ரோட்ல நீங்க இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் ஒன்னும் ஹீரோ கேண்டிடேட்லாம் கிடையாது, நீங்க என்ன தப்பா தேர்ந்தெடுத்தீங்க. என்னோட பேரு பனாசா, நான் ஒரு சாதாரண வெர்ஜென்ட் அவ்வளவுதான். யாருக்காருமே கூட சண்டை போறதுக்காக வேற வேற உலகத்துல இருந்து நாங்க ஹீரோஸை சம்மனிங் பண்ணுவோம்னு இவர் சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோட எபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்டல் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வரவங்க லெவல் 1ல இருந்தா அதுக்கு பதிலா கடவுள்கிட்ட இருந்து டிவைன் பவர் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிவைன் பவரை ஒரு சாதாரண மனுஷனால அடையவே முடியாது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு. ஹீரோட ஸ்டேட்டஸ் பார்த்தா அதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. இவருக்கு ஒரு டிவைன் ரெவல்யூஷன் நடக்கல, ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன இருக்குமோ அதுதான் இவருக்கு இருக்கு. சம்மனிங் பண்ணவங்க எல்லாரும் நம்ம என்ன மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டோமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பழைய உலகத்துக்கு என்ன அனுப்பிடுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல வர பக்கத்துல இன்னொருத்தரும் சம்மனிங் ஆயிருக்கான். அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ட்ரிபிள் லைன்ல இருக்கு. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் காப்பாத்த அந்த ஹீரோவே நீங்க தானே பேச ஆரம்பிச்சாரானுங்க. பார்த்தாலே தெரியுது இந்த உலகத்தை காப்பாத்த அந்த ஹீரோவே நான் தான் இப்படின்னு நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசுறான். ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறான், ஆனா யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த நாட்டோட ராஜா வரையும் அவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறப்ப என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்களேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் இந்த ராஜ்யத்தோட பேரை கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்பனா உண்மையிலேயே நான் வேற ஒரு உலகத்துல தான் இருக்கேனா? எப்படியாச்சும் என்னோட வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கறத தவிர வேற வழியே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறானுங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ சம்மனிங்க இந்த உலகத்துக்கு வந்திருப்பால, அந்த ஒரு பாதை க்ளோஸ் ஆகி போனதுனால நம்ம ஹீரோவால அவனோட உலகத்துக்கு திரும்பி போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா வடக்கு பக்கத்துல இருக்கிற டெல்பாசா ஃபாரஸ்ட்ல போய் நீங்க வசிக்கலாம், அதுக்கான பர்மிஷனை நாங்க உங்களுக்கு தரோம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை வெளில யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. வண்டி ஓட்டிட்டு இருக்கிற டெமி ஹியூமன் நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்குறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு அவரும் சொல்றாரு. என்ன எப்படி சொல்றீங்க, ஒருவேளை ராஜா கிட்ட ஏதாச்சும் ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா இந்த உலகத்தை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியுது. இன்னொரு உலகத்துல டெமி ஹியூமன்ஸ் யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அப்பனா நீங்க இருக்கிறதுல ரொம்ப மோசமான உலகத்துல இருந்து தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்களை பொறுத்தவரை எங்க எல்லாருக்கும் சம்பளம் கம்மி தான், ஆனா நாங்க யாருமே அடிமைகள் கிடையாது. இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரையுமே சமமா தான் பாப்பாங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த டெலவசா ஃபாரஸ்ட பத்தி நம்ம ஹீரோ கேக்குறான். ஆனா அவர் என்னால இதை சொல்ல முடியாதுன்னு மறுத்தறாரு. இதுக்கு மேல என்ன கேட்டாலும் அவர் சொல்ல போறது கிடையாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க ஏதோ டார்க் ஒன்ன பத்தி சொன்னாங்க, ஆனா இந்த உலகம் அவ்வளவு மோசமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 20 நாள் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல அவர் இறக்கி விடுறாரு. இங்க இருந்து டெலவசா ஃபாரஸ்ட் கொஞ்சம் தூரம் தான் நடந்து நீங்க போயிடலாம். கிங் இதை உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பவுச்சை கொடுத்துட்டு, டார்க் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஓடி போக சொன்னாரு. ஆனா எங்க போறதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட உலகத்துல இருந்த மாதிரி தான் இந்த பவுச் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உள்ள இருந்து ஒரு ஷாட் எடுத்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு இல்லையன்னு தெரியலையே. ஓ, இதெல்லாம் ஸ்லைம் தானே, இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கா, இதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப ஆபத்தானதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ கேர்லெஸ்ஸா விட்டாரான். ஆனா அதுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அதுங்களை கொண்டாரான். அப்படி கொண்டதுனால நம்ம ஹீரோட லெவல் 2 போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட எல்லா எபிலிட்டியும் இன்ஃபினிட்டில போயிடுது. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. வாய்ஸ் கைடன்ஸ் வேணுமான்னு சிஸ்டம் கேக்குது. தனியா சுத்துறதுக்கு பேச்சு துணைக்கு யாராச்சும் இருந்தா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட மேஜிக் ஸ்பெல்லாம் கிடைச்சிருக்கு, அது எல்லாமே உங்களோட விண்டோஸ்ல நான் காமிக்கிறேன்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. என்ன இது இவ்வளவு இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உங்களுக்கு கொடுத்த அந்த பேக்ல ட்ராக் பண்றது வந்து மாஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற வரையும் எல்லா ஸ்பெல்லையும் போட்டு வச்சிருக்காங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. இதனாலதான் அந்த ஸ்லைம் என்ன அட்டாக் பண்ணிச்சான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யாரோ ஒருத்தங்க நான் சீக்கிரமா சாகணும்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. உங்களோட பேக்ல இருக்கிற ஸ்பெல்ல நான் ரிமூவ் பண்ணான்னு சிஸ்டம் கேட்க, ஒரு நாள் அதை பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். முடியும் சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி காமிக்குது. என்ன நீ டக்குன்னு முடிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போலான்னு பாக்குறான். நீங்க இந்த டெலவசா ஃபாரஸ்ட்குள்ள போக வேணாம், ஏன்னா இதுல அதிகப்படியான மெல்சியம் இருக்கு. இந்த மெல்சியம்லாம் டிமன்ஸோட உடம்புல இருந்து வெளில வரும், அது சாதாரண மனுஷங்களுக்கு ஆபத்தானது. வேணா சொல்லுங்க, நான் இதை பியூரிஃபை பண்ணிடுறேன்னு சிஸ்டம் கேட்க, இதை கூட உன்னால பண்ண முடியும்னா இதை இப்பயே பண்ணு, ஏன்னா என்ன இங்க தான் தங்க சொல்லி இருக்கிறானுங்க. ஆனா இந்த ஸ்பெல்லுக்காக 3ல ஒரு பங்கு
அவங்களோட மேஜிக் எடுக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்ல, அதை ஆக்டிவேட் பண்ணு நம்ம ஹீரோ சொல்ல அடுத்தது என்ன அந்த ஸ்பெல் காட்டுக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே சேர்த்து பியூரிஃபை பண்ணிடுது. இவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் வந்திருக்கு, ஆனாலும் பெருசா எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. உங்களோட லெவல் அதிகமாகுதுன்னு சிஸ்டம் பாப்பப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ கொஞ்சம் நிறுத்த முடியுமான்னு கதாடுறான். அப்படி இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் ஹீரோக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. அவரோட உலகத்தை திருப்பி அவரை அனுப்ப முடியாதுங்கிறதுனால எதுக்கு டெலபஸ் ஃபாரஸ்ட் பக்கம் அவரை அனுப்புனீங்க? அந்த இடத்துல டார்க் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு தெரியுமா? அவெல்லாம் ஒன்னத்துக்கு உதவாதவன்னு ராஜா சொல்றாரு. யுவர் மேஜஸ்டி, அதிகப்படியான ஹோலி மேஜிக் ஒருத்தங்க யூஸ் பண்ணிருக்கத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓ, அந்த தங்க முடி வச்சிருக்க ஹீரோ வந்து டார்க் ஆர்மி எதிர்த்து யூஸ் பண்ணிருக்கானா? ஹை லெவல் ஹோலி மேஜிக்லாம் 100 வருஷத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒண்ணு அவங்கிட்ட இருக்குன்னா நான் அவங்கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்க்கிறேன். யுவர் மேஜஸ்டி, தங்க முடி வச்சிருக்க ஹீரோ வந்து தெற்கு பக்கம் போயிட்டு இருக்காரு, ஆனா ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணதோ வடக்கு பக்கம். இங்க நம்ம ஹீரோவுக்கும் லெவல் 367 வந்து நிக்குது. நான் யாரையுமே கொள்ளல, ஆனா அப்படி இருக்கும்போது கூட என்னோட லெவல் எப்படி அதிகமானுச்சு? ஒருவேளை இந்த மாதிரி பண்ணா கூட லெவல் இந்த மாதிரி அதிகமாகும் போல இருக்கு. இன்ன வரையும் நம்ம ஹீரோவுக்கு இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் தெரியல. சரி, என்கிட்ட இன்னும் எவ்வளவு மேஜிக் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பார்த்தா எடுத்த 3 பங்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஆயிடுது. இந்த காட்டுக்குள்ளேயே என்னால ரொம்ப நாள் வாழ முடியாது, அடிக்கடி சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்பனா சேஃப் ஷூட் மேஜிக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே கொடுத்த அடுத்தது என்ன நம்ம ஹீரோ பையன்ல இருந்து பொண்ணா மாறிடுறான். எனக்கு சத்தியமா பிடிக்கல, நான் வேற மாதிரி கூட நான் மாறிக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ராயல் கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் பண்ணணுமான சிஸ்டம் கேட்க கண்டிப்பா பண்ணுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட உலகத்துல ஹை லெவல் மேஜால மட்டும் தான் இந்த மாதிரி டெலிபோர்டேஷன் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இங்க இது வித்தியாசமா இருக்குன்னு நினைச்ச நம்ம ஹீரோ என்னோட உலகத்துக்கு திருப்பி அனுப்ப முடியுமான்னு கேக்குறான். ஆனா சிஸ்டம் எந்த ரிப்ளையும் பண்ணல. சரி ரைட், இப்போ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நான் தான் பழகிக்கிட்டாலும் போல இருக்கு. இந்த உலகத்துல வாழணும்னா கண்டிப்பா காசு தேவை. அதனால அட்வென்ச்சர் கில்ட் இல்ல மெர்ச்சன்ட் கில்ட் இருக்கான்னு நான் தேடி பார்க்கணும். அதே மாதிரி சிஸ்டமும் நீங்க இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போகணும்னு வழி காட்டுது. கில்டுல வேலை பார்க்கறவங்க நீங்க இருக்கிற ரேங்க பொறுத்தது தான் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்றா. நான் இருந்த உலகத்துல இருந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அட்வென்ச்சர் அப்ளை பண்றதுக்காக நம்ம ஹீரோட பேரை கேக்குறா. என்னோட பேரு ஃபிளியோ. என்னோட பழைய உலகத்துல நான் வளர்த்த நாயோட பேர் அது. நான் சீக்கிரமா பணம் சம்பாரிச்சாவணும்னு நம்ம ஹீரோ போர்ட்ல இருக்கிற எல்லா கொஸ்டியுமே பாத்துக்கிட்டு இருக்கான். யாரை வச்சு என்ன டெலவசா காட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு ஒரு குட்டி பொண்ணு கேக்குறா. நீ கூப்பிட்டாலும் யாரும் வர போறது இல்ல புள்ள, ஏன்னா டார்க் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு ஒரு வதந்தி இருக்கு. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க, என்னோட ஃபேமிலி அந்த காட்டுக்கு போறதா வசிக்கிறாங்க. எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம பரிதாபமா நிக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ நான் வேணா உன்னை டெலிபோர்ட் பண்ணி அங்க கூட்டிட்டு போட்டான்னு கேக்குறான். இதை கிட்ட மத்தவங்களும் இவனால டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு ஆச்சரியத்தோட பாக்குறானுங்க. அப்பனா இந்த உலகத்திலேயும் டெலிபோர்டேஷன் மேஜிக் வந்து பேசிக்கான மேஜிக் இல்லையோ? ஏய், அந்த பொண்ணை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி அந்த இடத்துக்கு வரா. உன்னால டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் சொன்னீல, ஆனா உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு திறமையானவ மாதிரி தெரியல. ஒருவேளை நீ ஆளுங்களை கடத்தி விக்கிறவனான்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கேட்க வேற வழியில அதை காட்டிதான் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீங்க என்ன பத்தி சந்தேகப்பட தேவையில்லை, என்னோட பேரு ஃபிளியோ, நான் ஒரு அட்வென்ச்சர். வரதா இருந்தா நீங்களும் எங்க கூட வாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்க, ஆனா வேடிக்கை ஏதாச்சும் பண்ண நினைச்சுனா நீ இருக்க மாட்ட பாத்துக்க. ஹீரோ அவனோட டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்றான். அப்படி இவங்க எல்லாரும் டெலவசா காட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இவன் சொல்றது உண்மைதான், ஏன்னா இப்ப நம்ம டெலவசா காட்டுக்குள்ள தான் இருக்கோம். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்றீங்க, அப்பனா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜா தான் இருக்கணும். அதெல்லாம் இல்லங்க, நான் ஒரு சாதாரண அட்வென்ச்சர், என்னால அப்பப்ப இந்த மாதிரி எல்லா மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை தரக்குறவா பேசினதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட அதுங்க எல்லாம் மன்னிப்பு கேக்குதுங்க. இங்க இருந்த மிலிசியம்ல எங்க போச்சு, இந்த கார்டு ஃபுல்லா இது இருந்துச்சுன்னு இந்த பொண்ணு கேக்குறா. ஓ, அதையா கேக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல வர, நீங்க பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணத ஒரு டீமன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சிஸ்டம் சொல்லுது. அப்படியே மத்த பொண்ணுங்களும் இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு எல்லாம் சுத்து போட ஆரம்பிச்சிருதுங்க. சின்ன பொண்ணே, உன்னோட உண்மையான உருவத்தை எங்களுக்கு காமின்னு இவ சொல்றா. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேக்குறா. அப்பதான் இவ எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவா சொல்றா. என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம ஹீரோ ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த குட்டி பொண்ணு எனக்கு எது தெரியாதுன்னு பரிதாபமா அவளோட முகத்தை வச்சுக்கிறா. கேஸ்ல வேலை பார்க்கிற நைட்ஸ் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்ததுதான். அப்படியே அவளோட உருவத்தை மாத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட பேர் ஃபென்ட்ரிஸ், இன்ஃபர்னல் 4ல இருக்கிற ஃபென்ட்ரலோட தங்கச்சினா. என்னது இது, இவ ஒரு லூப்பினா இவ ஆச்சரியப்படுறா. இவளோட அண்ணன் சொல்லி தான் சாப்பிடறதுக்கான ஆளுங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வரதுக்கு பாத்துருக்கா. இப்ப நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போறேன். எங்களால இதை சமாளிக்க முடியும்னு நினைச்சேன், ஆனா இது இன்ஃபர்னல் 4 நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மனுஷியத்தால உனக்கு எது ஆகலனா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு கடைசி அவனை பாத்துக்கிறேன்னு இவ சொல்றா. நான் ஒரு லூபின், என்னோட குறி எப்பயுமே தப்பாது. இவங்க 4 பேரை ராயல் கேபிட்டலுக்கு டெலிபோர்ட் பண்ணிடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட, இது வேலை செய்யுதுன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். என்ன எங்க ஏழை நீ சாக்க போறியான்னு இவ கேக்குறா. என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அவனை தோற்கடிக்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்லையுமே நான் யூஸ் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வென்ட்ரேஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில் எல்லாத்தையும் ஒன்னொன்னா யூஸ் பண்ணி பாக்குறான். அவளும் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்கிற கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி இவளை லாக் பண்றான். வேற ஏதாச்சும் மேஜிக் வச்சு இவளை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த சிஸ்டம் சஸ்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு மேஜிக் ரெக்கமெண்ட் பண்ணுது. என்னது அதுவா, அது வந்து கண்ட்ரோல் பண்றதாச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதெல்லாம் வேணாம், வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லு, இதை விட்ட வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க இதை தான் செலக்ட் பண்ணி ஆகணும்னு அந்த சிஸ்டமும் சொல்லுது. எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, நான் அதை பண்ண மாட்டேன். இவ்வளவு நம்ம ஹீரோட ஸ்பெல்லுக்கு எதிராக ஒரு ஆன்டி கிராவிட்டி ஸ்பெல்ல போடுறா. ஆனா அது சிஸ்டம் அதை கேன்சல் பண்ணி விட்டுடுது. இப்பயாச்சும் அந்த ஸ்பெல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த புது உலகத்துல என்னோட லைஃப் நல்லபடியா வாழலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்குன்னு நம்ம ஹீரோ புலம்புறான். ஏன்னா அவனோட பழைய உலகத்துல வெறுத்த அந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல அதை பண்ண சொல்லுது. இவளோட மேஜிக் எல்லாம் மொத்தமா ட்ரெயின் ஆனதுனால இதுக்கப்புறம் உங்க கூட போராடுறதுக்கு என்னால முடியாது, அதனால உன்னோட கையாலேயே என்ன கொன்னுடுன்னு அவ சொல்றா. நான் ஒன்னும் உன்னை கொல்ல போறது கிடையாது, ஏன்னா எனக்கு சண்டை போடவே பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்றான். ஆனா அவளோ நான் ஒரு டீமன் வாரியர், எங்களுக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அப்படி இருக்கிறப்ப எதுக்கு என்ன உயிரோட விடுறேன்னு இவ கேக்குறா. அவ
அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, ஹியூமனா இருந்தாலும் சரி டீமனா இருந்தாலும் சரி, வீக்கா இருக்கிறவங்கள நான் கொல்ல மாட்டேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளோட பீஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுறா. நீ மனுஷங்க கூட சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணினா நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவளுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாதனால நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற பவுச்சில் ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறான். ஆமா இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு, மேஜிக் ட்ரெயினா இருந்தாலும் இவ லைட்டா மயக்கம் போட்டிருக்கா, அவ்வளவுதான். பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, அது வரையும் சந்தோஷம் தானே. நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். என்ன என்கிட்ட இவ்வளவு டிஃபரெண்டான மேஜிக் ஸ்பெல் எல்லாம் இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க மயக்கத்துல இருந்து முடிச்சவளோ என்னால இவனோட மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்றா. இத்தனை நாள் ஹியூமன் ட்ரெஸ் ரொம்ப வீக்கானவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஃபெட்ரிஸ் இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறா. நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் மேல ஹீலிங் மேஜிக்கை நீ யூஸ் பண்ணியான்னு இவ கேக்குறா. ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதுவே வேற யாராச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன கொண்டு என்னோட தோலை உரிச்சு எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் எந்த ஹியூமன்டையும் சண்டை போட மாட்டேன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ ப்ராமிஸ் பண்றா. உண்மையாவா நீ சொல்ற? ஆமா உண்மையாதான், இந்த நொடியில இருந்து நான் உங்களை என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறேன். இல்ல வேணாம், நீ இந்த மாதிரி சொல்லி என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அவ கேட்கற மாதிரி தெரியல, நான் உங்களை அப்படிதான் சொல்லி கூப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. இல்ல வேணாம், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்ல அவ லைட்டா எம்பாரசிங் ஆகுறா. நீங்களே என்ன ஏத்துக்கதப்பா நான் இருந்து எதுக்கு, நான் இந்த இடத்துல சாக போறேன்னு நம்ம ஹீரோவை பயமுறுத்துறா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்துக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ ஹாப்பி ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்குங்கிற விஷயத்த சொல்றான். நான் ஹீரோ கேண்டிடேட்டா இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்ல, அதனாலேயே என்ன திருப்பி என்னோட உலகத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க யாருமே என்ன கண்டுக்க கூட இல்ல. இப்ப வேற வழி இல்லாம நான் இந்த உலகத்திலேயே மாட்டிக்கிட்டேன். நான் உண்மையிலேயே பாக்குறதுக்கு எப்படிதான் இருப்பேன், ஏன்னா கேஸ்ல இருக்கிற யாருமே என்ன கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. அடுத்தது நான் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன். இதுல வேற நீ என் கூட வந்தீங்கன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, லூபின் எப்பயுமே தனியா தான் இருப்போம். ஒருத்தங்களை நாங்க மாஸ்டர் ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்போம். நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு எனக்கு அது முக்கியம் இல்ல, நான் லைஃப் லாங் நான் உங்க கூடயே தான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றா. உண்மையாவா சொல்ற? ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன்னு நம்ம ஹீரோவை கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறா. யோ என்னையா பண்ணி வச்சிருக்க, டார்க் ஆர்மி கூட சண்டை போறதுக்கு தானே சோல்ஜர்ஸ் எல்லாரையும் நீ கூட்டிட்டு போன. நீங்க கொடுத்து அனுப்பி விட்ட சோல்ஜர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு உருப்படியானவங்களே கிடையாது, சாதாரண பீஸ்ட் கிட்ட மாட்டியே செத்துறானுங்க. அதுல சில பேரை காப்பாத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லா சோல்ஜரையும் குறை சொல்ற மாதிரி இருக்குன்னு ராஜா சொல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு சில பேரை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். பேட்டில் வீடுல ஹீரோ என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ராஜா கேக்குறாரு. எல்லாருக்கும் பின்னாடி இருந்துகிட்டு எங்களை முன்னாடி போய் சண்டை போட சொன்னாரு. எல்லாரும் காயப்படுறத பார்த்தோன்னே மத்தவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு அங்க இருந்து ஓடியும் போயிட்டாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் உனத்துக்கு உதவாக்கரையா இருப்பானோன்னு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சாரு. நான் ஒரு மாசமா ட்ரைனிங் எடுத்தேன், ஆனா அப்ப கூட என்னோட எந்த ஸ்கில்லுமே இம்ப்ரூவ் ஆகலன்னு இவன் புலம்புறான். இவன் புலம்பிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு சூரியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்த இவனும் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க, வா போகலான்னு சொல்றான். இந்த உலகத்துல வாழணும்னா கண்டிப்பா நமக்கு காசு தேவை. அட்வென்ச்சர்களை சேர்ந்து நம்ம வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா காசு தருவானுங்க. அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு நம்ம ஒரு நல்ல இடத்தையும் பார்க்கணும். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடயே வருவோம் மாஸ்டர். இல்ல பரவாயில்ல, நீ என்னோட பேரை சொல்லி கூட கூப்பிடலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்ஸஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வேணுமான்னு ஒருத்தன் கேக்குறான். ஆக்சுவலி அவன் நம்மள கல்யாண கப்புள்ஸ்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. இது கூட நல்ல விஷயம் தான், யாரும் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன், ஏன்னா லூபிட் பொண்ணுங்களுக்குலாம் அவளை ஸ்ட்ராங்கான ஹஸ்பண்ட்லாம் அவளை சீத்துல கிடைக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம கல்யாணம் ஆன மாதிரி நடிக்க மட்டும் தான் போறோம். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, இதுக்கப்புறம் நான் உங்களை டார்லிங் சொல்லி தான் கூப்பிட போறேன்னு இவ சொல்றா. இப்படிதான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க வச்சுப்பீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட இவ கேக்குறா. எங்கிட்டயும் ஒண்ணு இருக்கு பாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட இனத்துல ஏதாச்சும் ஒரு ஜோடி சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வேட்டையாடுறத பகிர்ந்துப்பாங்களாம். எனக்கு இதை பாக்குறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வருதுன்னு இவ சொல்றா. கிரில இருக்கிற லேடியும் நீங்க என்ன பேர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இவ்வளவு அவனோட பேரை என்ட்ரிஸ்னு சொல்ல வர, இல்ல நீங்க ரீசன் சொல்லி எழுதிக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட இவ சாரி கேக்குறா. பரவாயில்ல விட, இதுக்கப்புறம் யாரோட பார்வையும் நம்ம பக்கம் திரும்பாம பாத்துக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் நல்லா கேளுங்க, ஒரு எமர்ஜென்சி கொஸ்ட் வந்திருக்கு. வடக்கு பக்கத்துல அதிகப்படியான பிசிக்கல் பியர்ஸ் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுங்களை மட்டும் தடுக்கலாம், கண்டிப்பா அதுங்க எல்லாமே இந்த இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீரோ பார்ட்டியில இருக்கிறவங்களாலே சமாளிக்க முடியலன்னா எங்களால எப்படி அதை சமாளிக்க முடியும் மத்தவங்க எல்லாரும் பேசுறானுங்க. கொடுக்கிற காசை விட நாங்க 10 மடங்கு தரோம்னு இவ சொல்றா. நல்ல ஆஃபரா தான் இருக்கு, ஆனாலும் நமக்கு அது தேவையில்லை. ஹீரோ பார்ட்டியில இருக்கிறவங்களாலே முடியாதப்ப நம்மளால எப்படி முடியும்? நீங்க நினைச்சா கண்டிப்பா உங்களால அது முடியும். இல்ல வேணாம், அப்ப சரி இதை ஏன் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்றா. இவங்க 2 பேரும் அந்த கரடி இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே டெலிபோர்ட் ஆகுறாங்க. அங்க பாரு, கெல்டுல சொன்ன வீடு இதுதான் போல இருக்கு, நாம இதுக்கப்புறம் இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானே போதும், அதுங்க எல்லாத்தையும் நானே சமாளிச்சு பண்ணி இவ சொல்றா. இல்ல ஃபென்ட்ரிக்ஸ், நான் அவனை தனியா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்னா டார்க் ஒன்னா கூட நம்மளால தோக்கடிக்க முடியும். இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம கெல்டுல போய் நம்மளோட ரிவார்டு கிளைம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவங்க 2 பேரும் சத்தம் கேட்ட இடத்துல போய் பாக்குறாங்க. ஐயோ இத்தனை இது அவங்கள சுத்து போட்டிருக்கு, இவங்களால சமாளிக்க முடியுமா? அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களால அதுங்களை சமாளிக்க முடியாது. உங்களோட லைட்னிங் அட்டாக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு ஃபென்ட்ரிக்ஸ் சொல்றா. சார் ஃப்ளியோ நீங்களா, என்ன இந்த பக்கம்? நீங்க மறுபடியும் எங்களை காப்பாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு மறுபடியும் நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். பரவாயில்ல விடுங்க, இப்போ நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அப்படியே அவளும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாருங்கிற மாதிரி இவ கேக்குறா. இவ யாருங்கிறத வெளில சொன்னா என்ன வேணா நடக்கலாம். இவ ரேஸ் இவனோட டிராவல் கம்பேனியன். இதை கேட்டவளும் ரொம்ப வருத்தப்படுறா, என்ன ஒய்ஃப்னு அவர் சொல்லலேன்னு. அப்படியே ஒரு கரடி இவன் அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வர இவ ஒரு பார்வை தான் பாப்பா, அதுக்கே அந்த கரடி பயந்துரும். என்னாச்சு, ஒருவேளை அந்த கரடியால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த கரடிக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. இதை பண்றத
பாக்குறப்ப இதுக்கப்புறம் இதால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை நம்மளால அப்படியே விட முடியாது. அப்பனா இந்த சைக்கோ பேரை நம்மளே வச்சுக்கலாமான்னு இவ கேக்குறா. என்ன இதை நீ பெட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? இதை கேட்ட மத்த பொண்ணுங்களும் என்னது இதை பெட்டா வச்சுக்க போறீங்களான்னு பயப்பட ஆரம்பிச்சிருதுங்க. யாரையும் இதை அட்டாக் பண்ணாதுன்னா இதை நம்ம கூட வச்சுக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஸ்டம் உன ரெக்கமெண்ட் பண்ண நம்ம ஹீரோ அதுக்கு எஸ்ன்னு கொடுக்குறான். இந்த காலர் வந்து அந்த கரடியோட கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். சேஃப் ஷீட் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ஒரு முயல் குட்டியை மாத்திடுறான். இது அந்த அளவுக்கு நல்லா இல்லாட்டியும் ஓரளவு நல்லா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்ங்கிற மாதிரி இவ கேக்குறா. என்னையா நடக்குதுங்க? மோசமான சைக்கோ பேர்ஸை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அதுல உன்னை பெட்டாவும் எடுத்துக்கிட்டாங்க. சார் ஃபிலியோ, எங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமான்னு இவ கேக்குறா. நீங்க எங்களை 2 வாட்டி காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட பேரு பெல்ட்ரோசா, நான் கிளியோ ரோட்ல சேர்ந்த நைட் நான் பிளாசம் எங்க வீட்டு ஃபார்மிங் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். பேலன்ஸ் இருந்த 2 பேரும் அவங்கள பத்தி சொல்லிட்டு, சார் ஃபிலியோ, உங்களால எங்களுக்கு சண்டை போறது எப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமான்னு இவ கேக்குறா. என்ன நான் உங்களுக்கு ட்ரெயினரா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவளும் ஆமா, சைக்கோ பியர்ஸை கொல்றதுக்காக ஹீரோவே போயிருந்தாரு, ஆனா அவரால எதுவும் பண்ண முடியல. மத்தவங்க யாரையுமே ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்தாரு. ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடைக்கிற வரையும் டார்கோனை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால ராஜாவும் எங்களை அந்த பியரை கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. நாங்க 4 பேர் சேர்ந்து எங்களால அந்த பிசிக்கல் போர்ஸை எதுவுமே பண்ண முடியல. நீங்க தான் எப்படி சண்டை போறதுங்கிறது எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்லுவேன்? எனக்கே என்னோட மேஜிக் பத்தி ஒன்னும் தெரியாது. இந்த மாதிரி கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? இதுக்கு முன்னாடி இவ என்னோட டிராவல் கம்பெனி தானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா உண்மையிலேயே இவ என்னோட ஒய்ஃப். இவ கூட சேர்ந்து என்னோட லைஃப் அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். சார் ஃபிலியோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புதுசா கல்யாணமானவங்களை தொந்தரவு பண்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எனக்கு இது நல்ல ஐடியாவா தான் தோணுது. அவங்களுக்கு எப்படி சண்டை போறதுன்னு நீங்க சொல்லி கொடுங்க. மத்தவங்களை விட ஒரு ஒய்ஃபா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவினா நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு. ஒரு ஒய்ஃபா நீங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒன்னும் தர்மப்பட்ட அளவுக்குலாம் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சார் ஃபிலியோ, ரொம்ப நன்றி. ஆனாலும் இந்த ஆபத்தான காட்டுக்குள்ள வெளில தங்குறது ரொம்ப ஆபத்து. நீங்க மனசு வச்சீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல கொஞ்சம் ஓரமா தங்கிக்கிறோம். இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எங்க வேணா தங்கிக்கலாம். ஏன்னா எப்ப இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒரே கட்டில ஒன்னா தானே தங்குவோம். இப்ப ஏன் இதை சொல்ற? நமக்கு கல்யாணமானதுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா தான் தூக்கிட்டு இருக்கோம். இது வெளிப்படையா சொல்றது ஒன்றும் தப்பு இல்ல. டார்கோன், நான் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு டெலம்சா ஃபாரஸ்ட்ல நடந்த சம்பவத்தை சொல்றா. கிளியரோட ராஜ்யத்தை சேர்ந்த எந்த மேட்சாலையும் அந்த பியூரிஃபை மேட்சுக்கு போடல. அது பண்ணது ஒரு தனி ஆளுன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். டார்கோன் டீமன்ஸ் இன்ஸ்டன்டா கொல்ற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தன் இருக்கானா? சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சு நம்மளோட கஸ்டடிக்கு அவனை கூட்டிட்டு வரப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ரிஸ் நம்ம ஹீரோவுக்கு குட் மார்னிங் சொல்றா. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பயந்தாலும் நேற்று ராத்திரி நடந்ததை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி தானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ கூட ஒன்னா தூங்குறதுக்கு அவ ஆசைப்பட்டிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளில போய் படுத்து தூங்குறேன்னு சொல்லுவான். நீங்க இப்ப வெளில போனீங்கன்னா பெல்ட்ராஸாவும் மத்தவங்களும் நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. உங்களோட ட்ரெஸ் மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு ரிஸ் சொல்றா. சார் ஃபிலியோ, இன்னைக்கான ட்ரெயினிங் எதுல இருந்து இல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. என்னோட பேரு பெலிரோசா. நான் உங்க கூட சண்டை போட்டு உன தோக்கடிக்க போறேன்னு அந்த போரி கிட்ட பேசுறா. அவசரப்பட்டு வாயை விட்டு நினைக்கிற யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு அந்த போரை சமாளிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடுது. இப்ப இந்த பொண்ணுங்க இருக்கிற நிலைமை வச்சு பாக்குறப்ப இந்த பொண்ணுங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாலும் இதுங்களாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் தூங்குறதுக்காக நம்ம ஹீரோ அவங்களுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அந்த பொண்ணுங்களும் எங்களுக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுதுங்க. வெளிராசாவும் தேங்க்ஸ் சொல்ல, நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ரிஸ் சொல்றா. இவங்க வேட்டையாடின போரோட மீட்டை சமைக்காமலே பிளேட்ல இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாரும் பயந்துறாங்க. நம்ம புது வீட்டு செலிப்ரேஷனுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ரிஸ், எப்பயுமே கறியை சமைச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே சமைச்சு தரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மீட் ராவா இருந்தா தானே பெஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன நீங்க இதுல மேஜிக் யூஸ் பண்ணி சமைச்சீங்களான்னு இவ கேக்குறா. பேசிக்கலி எனக்கு சமைக்கிறது பிடிக்கும். இன்னைக்குன்னு பார்த்து பெல்ட்ரோஸா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னால நிறையவே சமைக்க முடிஞ்சிருக்கு. சண்டை போறதை விட எனக்கு சமைக்கிறது கொஞ்சம் நல்லாவே தெரியும்னு பெல்ட்ரோஸா சொல்றா. இதை சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்தாலும் நான் ஒரு ஃபாலின் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவ. எங்களால சமையல்காரங்களை ஹையர் பண்ண முடியாது. அதனால நாங்களே சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டோம். இருக்கிறதுல ரொம்ப வீக்கான அனிமல்ஸ் மட்டும் தான் இலையெல்லாம் சாப்பிடுங்க, நான்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரிஸ் சொல்றா. நீங்க அதை சாப்பிடலன்னா நான் அதை எடுத்துப்பேன்னு பெலிரோஸா சொல்றா. இல்ல பரவாயில்ல, எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி இருக்காரு, அதுக்காக நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கறியும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னது இது, வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள ஜூசியாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே இல்லையே. இந்த கறியை சமைச்சது பெலிரோசன் சொல்லவும் இவளுக்கு லைட்டா மனசு கஷ்டமாயிடுது. ரிஸ், நான் சமைச்சது எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா நான் கொஞ்சம் ஓவரா குக் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இல்ல பரவாயில்ல, நல்லதா இருக்கு. அடுத்த வாட்டில இருந்து நானே உங்க எல்லாருக்கும் சமைச்சு போறேன்னு ரிஸ் சொல்லவும் நானும் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இவளுக்கு மட்டும் தானே தெரியும் இவளுக்கு சமைக்கவே வராதுன்னு. நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் கிளர்ல இருக்கிறவங்களாரும் எப்படி இவங்களால இவ்வளவு போர்ஸ வேட்டையாட முடிஞ்சுன்னு சந்தேகத்தோட பாக்குறானுங்க. நான் டவுனுக்குள்ள கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு ரிஸ் கேக்குறா. என்ன சொல்ல வர, நானும் உன் கூட சேர்ந்து வரணும்னு எதிர்பார்க்கறியா? அது இல்ல, பர்சனலா சில ஒர்க் இருக்கு, அதை நான் மட்டும் தான் பார்த்தாகணுங்கிற மாதிரி இவ சொல்றா. என்னோட பேர் லியோலித், நான் அட்வென்ச்சர் கிளர்ல இருக்கிறேன். உங்க கூட தனியா பேச வேண்டியது இருக்கு. சரி, நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல உன்னோட வேலையை நீ பார்த்து முடிச்சிடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாய்க்கு ருசியா சமைப்பது எப்படி, இன்னைக்கே நான் இதை கத்துக்கிட்டு நல்லா சமைக்க போறேன்னு உறுதிமொழி எடுக்கிறா. நீங்க பெரிய பெரிய கொஸ்ட் எடுத்து அதெல்லாத்தையும் நீங்க அசால்ட்டா முடிக்கிறதுனால உங்களோட பேர் பட்டி தொட்டி இல்லாம பரவ ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி விளக்காம டைரக்டா பாயிண்ட்க்கு வாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சார் ஃபிலியோ, உங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு. நீங்க மட்டும் ஹீரோவுக்கு கீழே வேலை பார்க்கறேன்னு ஒருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன ரைட்டுங்கிற ஒரு பட்டமே கிடைக்கும். அந்த ஒரு பட்டத்தை ராஜாவே உங்களுக்கு தரேன்னு வேற சொல்லியிருக்காரு. இதை நான்
ஏன் சொல்லனா ஏராங்கில இருக்கிற மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அசால்ட்டாவே சமாளிச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் எங்க கில்டுல இருக்க 2 பேர் சொல்லி தான் எனக்கே தெரியும். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தர் எங்க கில்டுல இருந்து வரதுக்கு மனசு இல்ல. ஆனாலும் இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறதா நாங்க நம்புறோம். அதனால நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கறத நீங்க தான் சொல்லணும். இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய ஆஃபர் தான். ஆனாலும் நான் வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவனால எனக்கு டீமன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரீஸ் என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் மேஜிக்கல் பீஸ்ட் ஒன்னு அட்டாக் பண்ணிடுச்சான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சமைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு ரீஸ் மனசுக்குள்ள நினைக்கிறா. லேடிஸ் நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா மட்டும் தான் உங்களோட லவர்ட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற லவ் உங்களுக்கு கிடைக்கும். தோல ஒரு கித்தல்ல உப்பு போடுதல்ல பத்த வைக்க சொன்னா மொத்தமா வச்சு விட்டாரா? நான் ஒரு ஃபேன்ட்ரிஸ் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறா. அட்வென்ச்சர்ல ரொம்ப திறமையான வாரியர்ஸ் இருக்காங்களா? ஆமா, அவங்க 2 பேரும் மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் அசால்ட்டாவே வேட்டையாடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பனா ராஜாட்ட சொல்லி அவங்க 2 பேரும் டார்க் கோனை எதிர்த்து சண்டை போறதுக்கு நம்ம கீழே வேலை பார்க்க வச்சிட வேண்டியதுதான். கடந்த 1 மாசமா நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப இதை தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். கடந்த 1 மாசமா இவனுக்கு நம்மள நச்சரிச்சுட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களை ஏதாச்சும் பார்த்து விட்டுட்டான்னு ரிசு கேட்கிறா. அவங்களோட வேலை அதுதான், அதனால நீ எல்லாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணு ட்ரைனிங் எடுக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுல இருக்கிற தோட்ட வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இதுல காட்டுற ஆர்வத்தை இவ ஸ்வான்ல காட்டினா கொஞ்சம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இல்ல என்ன மன்னிச்சிருங்க, என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. எத்தனை நாள் தான் மரத்தையே அட்டாக் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பேன். வரக்கிறது ஓரத்தை அட்டாக் பண்ணாதானே உன்னோட ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்குன்னு அழகா இருக்க இதுங்களே கொல்ல சொல்றீங்க. இதுங்களாத்தையும் அடிச்சு சூப்பு வச்சா செமையா இருக்கும் தெரியுமா? என்னால செய்ய முடியாத ஒன்னெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமே இல்ல. ஒருத்தங்களோட மேஜிக் அதிகப்படுத்துறதுக்காக நான் ஒரு ரிங் ரெடி பண்ணி இருக்கிறேன். இது எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரிங்கை இவ இடம் மாத்தலாம்னு பாக்குறா. ஆனா ரிசு அதுக்கு விடல. சார் லியோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏ பெலி ரோசா, சின்ன புள்ள தனமா பண்ணிட்டு இருக்காத. உன்னால சீரங்கல இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப எதுவும் பண்ணாம கொஞ்சம் அடக்கொடக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்க. நடக்கிறது எல்லாத்தையும் இவ ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ரிசு முன்ன இருந்ததை விட இப்ப நல்லாவே சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டா. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாத்தையும் நீ எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ கேக்குறா. நீங்க பிசினஸ் வேலையா கில்டுக்கு போவீங்களா, அந்த ஒரு இடைப்பட்ட நேரத்துல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றா. ஆரம்பத்துல மேஜிக் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஈஸியாவே முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். எனக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியும். ஆனாலும் இதுல இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். அதோட உங்களுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷலான டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்றா. உன்னோட லவரோட இதயத்துல நீ இடம் பிடிக்கணும்னா இதை ட்ரை பண்ணுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டு பார்த்த நம்ம ஹீரோவோ இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். சந்தேகமே இல்ல, இவ ஃபென்ட்ரைஸே தான். டார்க் ஆர்மில இருக்கிற ஒரு ஃபீமேல் வாரியர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா யூலிமினஸ்? டார்க் கோன்ல இருக்கிற ஒருத்தி எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்குன்னு ரிசு கேக்குறா. என்ன இவ டார்க் கோன்ல சேர்ந்தவளான்னு நம்ம ஹீரோ கேக்குறா. இந்த ஏரியாவுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்றா. நான் இந்த இடத்துல என்னோட ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ரிசு சொல்லவோ, என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இவ கேக்குறா. ஆமா, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த டீ கொஞ்சம் சுடுது அவ்வளவுதான். டார்க் ஆர்மில இருந்ததை விட இப்ப இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாவே நடந்துக்கிறா. ஒரு டீமனா இருந்துகிட்டு ஒரு மனுஷன் கூட ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கா. ஹீரோவா அப்படியே அப்ரேசல் பண்ணி பாக்குறா. டார்க் ஓனியே என்னால அப்ரேசல் பண்ணி பார்க்க முடியும், ஆனா என்னால இவனை பார்க்கவே முடியல. அப்படியே பேச்சு வாக்குல டெல்போசா ஃபாரஸ்ட்ல இந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அந்த ஃபாரஸ்டா, நான் தான் அதுல வெரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணேன்னு சொல்றான். வெரிஃபிகேஷன் மேஜிக் நம்ம ஹீரோ தான் யூஸ் பண்ணாங்கிறது இவளுக்கு தெரிஞ்ச உடனே ஃபென்ட்ரஸ் கிட்ட இதை சொல்றா. உங்க அண்ணாடியும் உங்க அண்ணன் கூட இருந்தவங்க எல்லாரையும் கொன்னதே இவன் தான். இரிஸ், அவ சொல்றது எல்லாமே உண்மையா? உன்னோட அண்ணனை நான் தான் கொன்னேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். என்னோட பிரதர் வந்து ஒரு லூபின் வாரியர். அவ இறந்து போனதை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன்னா அவனோட பேரை நான் கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம டார்க் ஆர்மில இருக்கிற இன்ஃபர்னல் போர்ல இருக்கிற ஒருத்த இவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்தது அவனோட தப்பு. உங்களோட ஸ்ட்ரென்த் நான் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மேல லெவல்ல விழுந்து என்னோட மாஸ்டர் உங்களை நான் ஏத்துக்கிட்டேன். எங்களை மன்னிச்சிருக்கேன், நாங்க தெரியாதனமா கேட்டுட்டோன்னு இந்த 4 பொண்ணுங்க சொல்லுதுங்க. எங்கேயோ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரா. டார்க் ஆர்மிக்கு இவன் ஒரு பிரச்சனையே வருவான். ஃபென்ட்ரிஸ் வேற இவனோட பக்கம் இருக்கிறதுனால இப்ப எங்களுக்கும் அவ ஒரு எதிரியா மாறிட்டான். யோ மிஸ்டர், ஃபென்ட்ரிஸ் லவ் பண்ற ஒரு பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றான். அப்படி இவ சொன்னாலும் மனசுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல கொண்டணும்னு நினைக்கிறா. ஏய், உன்னோட பிளான் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதான் வாய்ப்பு என்னோட ஹஸ்பண்ட் வளைச்சு போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் விடவும் மாட்டேன். நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் நினைக்கலன்னு இவ சொல்றா. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தர் விட்டு கொடுக்குற வரையும் கடைசி வரையும் சண்டை போட்டுக்கலாம். எனக்கு இது ஓகே தான். யார் ஆரம்பிக்கிறது? நானே ஆரம்பிக்கிற சொல்லிட்டு ஒரே நேரத்துல இவ டபுள் மேஜிக் யூஸ் பண்றா. காத்த ஹீரோ டிஸ்டர்பன்ஸ் சொல்ல டப்புனு அது கேன்சல் ஆயிடுது. இப்படி இன்ஸ்டன்டா அதை கேன்சல் பண்ணான்னு இவன் ஷாக் ஆகுறா. ரிசா அட்டாக் பண்றதுக்கு நான் உன்னை விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல நான் சண்டை போட முடியாது, நான் சாரணம் அடைஞ்சிடுறேன், விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த 4 பொண்ணுங்கள்ட்ட மன்னிப்பு கேக்குறான். ரிசி யாருங்கிறத உங்கள்ட்ட சொல்லாம மறைச்சதுக்கு. இதை நீங்க கேஸ்ல போய் ரிப்போர்ட் பண்றேன்னா கூட போய் பண்ணிக்கங்க. என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் டார்க் ஆர்மி விட்டு வெளில வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கும் அந்த டார்க் ஆர்மிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வெளிரசாவோ மத்த பொண்ணுங்களோ நாங்க இந்த விஷயத்தை வெளில சொல்ல மாட்டோங்கிற மாதிரி சொல்லுதுங்க. ஏன்னா கடந்த 1 மாசமா ரிசி இவங்களோட ட்ரைனிங்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்களா. நாங்க எல்லாரும் ஒரு உதவாக்கரையா இருந்தாலும் அவ்வளவு மோசமானவங்களாம் கிடையாது. அதே மாதிரி நேத்து ராத்திரி ஓடி போனால அவ இப்ப என்ன பண்றானா டிராகன்ஸை கூட்டிட்டு வந்திருக்கா. இப்போ வாழ சண்டை போடலான்னு. நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்கறதுக்காக பல மடங்கு பவர்ஃபுல்லான எலைட் குரூப் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கடந்த காலத்துல எங்களோட ஆர்மியவே அழிச்சது இதுங்க தான் அப்படின்னு வெளிரோசா சொல்றா. ஓ அப்பனா இதான் டிராகன்ஸா? நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்களோட உலகத்துல டிராகன்ஸ் எல்லாம் இல்லையானே ரிசி கேக்குறா. இருக்குதுங்க, ஆனா நான் பார்த்தது இல்ல. சம்டைம்ஸ் டிராகன்ஸ் இருந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வித்துருக்கேன். ஹெவன்லி கேம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்றான். அந்த ஒரு
அட்டாக்ல வந்த முக்காவாசி டிராகன் காலி ஆயிடுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. டார்க் ஆர்மில இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டிராகன்ஸ் இன்ஸ்டன்டா செத்துருச்சுங்க. என்ன வெட்டிட்டு போவாதீங்க டாடு வர. நான் மட்டும் அதுங்களை அட்டாக் பண்ணிருந்தேன்னா டிராகன் ஸ்லேயர்ங்கிற ஒரு டைட்டில் எனக்கு கிடைச்சிருக்குன்னு இவ சொல்றா. அப்பனா கையில வச்சிருக்கிறத தூக்கி வீசி ட்ரை பண்ணி பாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனும் அதை தூக்கி எறியறா. ஒரே நேரத்துல 3 ஸ்பெல்ல போட்டு அது இன்னும் நம்ம ஹீரோ ஸ்பீட் ஆக்கி விட்டாரான். உண்மையிலேயே டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில் எனக்கு கிடைச்சிருச்சுங்க. மத்த போனவங்களும் எங்களுக்கும் அதே டைட்டில் வேணுங்கிற மாதிரி கேக்குதுங்க. ஆனா டிராகன் தான் இங்க இருந்து ஓடி போயிடுச்சுங்களேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் டார்க் ஒன் பாத்துட்டு தான் இருக்கான். இவன் ஒரு ஹீரோ கிடையாது, ஆனாலும் ஒரு அட்வென்ச்சரா இருந்துகிட்டு இவன்கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்கு. அடுத்தது நானே அந்த இடத்துக்கு போறேன்னு டார்க் ஒன் சொல்றான். வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டீமன் வந்துச்சுன்னா நம்ம ஹீரோட சிஸ்டத்துல காமிக்கிற மாதிரி வீட்டை சுத்தி ஒரு பேரியர் நம்ம ஹீரோ போட்டு வைக்கிறான். மறுபடியும் அவ சத்தம் போடாம வந்தான்னு வச்சுக்கீங்களேன், என் கையால நானே அவளை துரத்தி அடிப்பேன். இப்ப அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுலயும் நம்ம ஹீரோ யாரு மேலேயும் அவ்வளவு கோவப்பட மாட்டாங்கிறதா இவளுக்கு லைட்டா வருத்தமா இருக்கு. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் டெல்பஸ பாரஸ்குள்ள நடந்த சம்பவம் அவனுக்கு லைட்டா மனசு உறுத்துது. ஆனா அரிசு அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல. டிராகன் ஸ்லேயர்ங்கிற ஒரு டைட்டில் இவளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவ அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன விட்டா இதை நாள் கணக்கா உட்காந்து நீ பாத்துட்டே இருப்ப போல இருக்கு. எனக்கு இந்த டைட்டில் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. டிராகன் தலையை வெட்டிய மண் வெட்டின்னு இதுக்கப்புறம் இது அழைக்கப்படும் இப்படின்னு அதை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் போய் மேஜிக்கல் பீஸ்ட வேட்டையாட போறேன்னு பெலிரோஸ சொல்லிட்டு போறா. இவ தினமும் வெளில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதுனாலலாம் இவ ஒன்னும் முட்டாள் கிடையாது. சார் ஃபிளியாவால தான் எனக்கு இந்த டைட்டிலே கிடைச்சது தெரியுமா. இருந்தாலும் ஸ்ரீரங்கில இருக்க மேஜிக் பீஸ்ட கொள்ற அளவுக்கு பெலிரோஸ மாதிரி யாராலையும் வர முடியாது. அப்ப நானும் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். எனக்கும் அந்த டைட்டில் வேணும்னு பெலிரோஸ அழுவுறா. டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில் சாதாரண ஒருத்தனுக்கு கிடைச்சாலே ஒரு நோபலா மாறிடுவான். பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு அட்வென்ச்சரும் அந்த டைட்டில் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா. சப்போஸ் இவளுக்கு மட்டும் அந்த டைட்டில் கிடைச்சிருந்துச்சுன்னா இவரோட ஃபேமிலி மறுபடியும் நோபல் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருப்பாங்க. இதை நினைச்ச அவளைட்ட வருத்தப்பட்டு இருக்கேன். எஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த ஏரியால இருக்கிறதா கேள்விப்பட்டு அவங்கள பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவும் மேஜிக் பீஸ்டா இருக்கு, ஆனாலும் இவன் ரொம்ப சாதாரணமா நடந்துக்கிறான். யாரா இருக்கும்னு பெலிரோஸா யோசிக்கிறா. சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க சார்? ஃபிளியோவையா இல்ல அவரோட ஒய்ஃபையா? அவரோட ஒய்ஃபை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அது சரி, நீ டார்க் ஆர்மி சேர்ந்தவனா? எனக்கும் டார்க் ஆர்மிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் எதுக்காக நீ அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்க? அதுக்கான பதில் இந்த பெலிரோஸா விட்ட சொல்ல போறியா இல்லையா? நான் வந்து டார்க் ஆர்மி சேர்ந்தவன் தான், ஆனா அவங்கள பார்த்துட்டு போறதுக்காக தான் இந்த வாட்டி வந்திருக்கேன். இத பத்தி ஃபென்ட்ரிஸ்ட சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டீ குடிச்சிட்டே பேசலான்னு. என் பேரு பெலிரோஸா, உன்னோட பேர் என்ன? கோல்சல். இதெல்லாம் ஒரு பேரான்னு இவ யோசிக்கிறா. பெலிரோஸா, உங்களுக்கு எதாகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். டார்க் ஆர்மி சேர்ந்த கோல்சல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்பதான் உங்களை பத்தி கேட்டுட்டு போறான். ஒரு ஃபேக்கான நேம் கூட அவனுக்கு சொல்ல தெரியல பாரு. பேரியரை தாண்டி யாரோ உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சவனே என்னோட சிஸ்டத்துல அது யாருங்கிறத நான் பார்த்தேன். அப்படி பார்த்தப்ப தெரிஞ்சு நீங்க டார்க் ஒன்னு கூட பேசிட்டு இருந்தீங்கன்னு. நீங்க அதை விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன், அவன் தான் அந்த டார்க் ஒன்னு. ஐயோ, என் சாவ நானே தேடிக்கிட்டேன்னு பெலிரோஸா புலம்புறா. எதுக்காக நீ இங்க வந்திருக்க? சும்மா நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நான் தான் ஃபிளியோ, வாங்க உள்ள உட்காந்து பேசலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவன் முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. லேடி ரீஸ், லாண்ட்ரிக்காக நான் துணி எடுத்துட்டு வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு பெலிரோஸா நினைக்கிறா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக நீ இங்க வந்திருக்க? அவளுக்காக பழி வாங்குறதுக்கு வந்திருக்கியான்னு ரிசு கேக்குறா. நான் நேரத்தை வீணாக்கிறதுக்கு விரும்பல, நான் நேரடியாவே கேட்டாரன். ஃபிளியோ, நீ எங்களோட டார்க் ஆர்மியில சேர்ந்துக்கிறியா? எது என்னையவா சொல்றீங்க? இல்ல, என்னால முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. நான் பர்சனலா வந்து கேட்டதுக்கு அப்புறம் கூட நீ முடியாதுன்னு சொல்லியிருக்கிற. கிளியரோட ராஜ்யத்தோட கிங்குக்கு கூட உன்னோட பவர் தான் தேவைப்படுது, ஆனாலும் நீ அவங்க பக்கம் சேராம மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருக்க. நான் ஒரு மனுஷனா இருக்கிறதுனால மனுஷங்க பக்கம் இருந்துகிட்டு சண்டை போடுவேன்னு நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன்னா நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களோட சண்டைக்குள்ள வர்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்ல. அப்பனா இதை பத்தி உனக்கு யாருமே சொல்லலையா? இதை பத்தி சொல்றதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு சண்டை போடுறதே பிடிக்காது. அவருக்கான ரீசன் என்ன தெரியுமா? எதுக்காக சண்டை போடுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டார்க் ஒன் எப்போ வந்தாரோ அப்பையில இருந்து கடந்த 500 வருஷமா இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஒன் இருக்கார்ல, அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது. அப்பனா அவர் வந்து வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவரா? ஃபர்ஸ்ட் டார்க் ஒன் வந்து சில டீமன்ஸ் ஏத்திட்டாங்க, சில டீமன்ஸ் ஏத்துக்கல. இதுல மனுஷங்களும் கொஞ்சம் ஒதுக்கினதுனால 3 பேருக்கு நடுவுல சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னு இவ கேக்குறா. இதை நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா இந்த போர் மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா வெறுப்பு, கோபம், பகை இது எல்லாமே ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கப்புறம் இந்த வாரம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்பனா கோசல், நீங்க இந்த வாரம் நிறுத்துறதுக்கு நினைக்கிறீங்களா? 12 ஜெனரேஷனா டார்க் ஒன் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். இப்ப இந்த கரண்ட் டார்க் ஒன்னா இருக்கிறது நான் தான். எனக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. ஆனா என்னோட மக்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு கிங்கா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப சொல்லு ஃபிளியோ, நீ என் பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க உனக்கே நான் தந்துடுறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னா இங்க இருந்து கிளம்பலாம். நீ பேசுறதுல தெரியுது, இதனால நீ ராஜாவோட ஆஃபர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறேன்னு. ஏதோ ஒண்ணு நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அது வரை சந்தோஷம் தான் கோசல். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது, கண்டிப்பா திரும்பி வருவேன். லியோவுக்கு அப்புறம் ஒரு ஆள் தைரியமா என் பக்கத்துல உட்காந்துருக்கத நினைச்சாலே எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு பெலிரோஸாவை பத்தி நினைச்சிட்டு போறாரு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கானு பெலிரோஸா நினைக்கிறா. நேத்தி என்னால தானே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. ஓ பெலிரோஸா, எப்படி இருக்கீங்க? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன். அதோட வேண்ட்ரிஸ், நீ சமைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீ எத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, என்னோட ஹஸ்பண்டோட பதில் மாறவே மாறாது. அதுலயும் சாப்பிடுற நேரத்துல வந்திருக்க பத்தியா, உனக்கு என்னத்த சொல்றது? என்ன சாப்பிட வரீங்களா இல்லையா? கொஞ்சம் இருக்கு,
அந்த ட்ரெஸ் பத்தி வந்துடுறேன். அந்த பொண்ணுக்கு அடக்கொடுக்கமான இன்னொரு பக்கமும் இருக்கா? ஹலோ வெளிரோசா, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஷார்ட் ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுறா. அடுத்த நாளும் இதே மாதிரி தான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறப்ப கோசல் வர்றதை பார்த்தோன்னே மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுறா. அந்த பொண்ணு நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா. என்ன இவர் இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காருன்னு மத்த பொண்ணுங்க நினைக்குதுங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு சோல்ஜர் பார்த்துட்டு ராஜாட்ட போய் இதை சொல்லிடுறான். அந்த ஒரு அட்வென்ச்சரோட வீட்டுக்கு அடிக்கடி ஒரு டீமன் வந்துட்டு போகுதுன்னு. அப்பனா அவன் நம்ம பக்கம் சேராம டீமன் பக்கம் சேர்ந்துட்டானான்னு ராஜா சரி கடுப்பாக்குறாரு. இப்பயே நம்மளோட ட்ரூப்ஸ் அனுப்பி அவனை கைது பண்ண சொல்லுங்க. இல்ல அப்படி பண்ணாதீங்க, அவர் டார்க் ஆர்மில சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு இன்ன வரையும் தெரியாது. நீங்க இப்படி பண்றதுனால மன கஷ்டப்பட்டு அவர் டார்க் ஆர்மில சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படின்னு பிரின்சஸ் எடுத்து எவ்வளவு சொன்னாலும் ராஜா அதை கேட்கவே மாட்டாரு. நம்ம அவர்கிட்ட போய் வற்புறுத்ததுக்கு பதிலா அவர்கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அவருக்கு என்ன தேவைங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவர் நமக்கு தேவையானதை ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா ராஜாவோ வாயமோடு உன்னோட இந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ரன் பண்ண முடியும் நினைச்சிட்டியா? ராஜா எனக்கு ஒரு ட்ரூப்பை கொடுங்க, நான் போய் அவன் கிட்ட போய் பேசுறேன்னு இவன் சொல்றான். சப்போஸ் அவன் என் பேச்சை கேட்கலனா அவனை என் கீழே நான் வர வைப்பேன். இங்க டார்க் ஒன்னும் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக மறுபடியும் கிளம்புறாரு. தனியா போனீங்கன்னா நீங்க டேஞ்சர்ல மாட்டிப்பீங்கன்னு இவளும் சொல்றா. ஆனாலும் இவர் என்னால முடிஞ்சா அவனை தோக்கடிக்கிறதுக்கு பாக்குறேன்னு சொல்றாரு. உங்களோட பதிலுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட்டாக் பண்றதுக்கான டைமிங் எல்லாத்தையும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போக இங்க நம்ம ஹீரோ டிராகன் ஸ்கைல இருந்து புரோட்டோடைப் கீரை ரெடி பண்ணி இந்த டவுன்ல போய் வைக்கலாம்னு முடிவு பண்றான். இந்த மாதிரி நிறைய புரோட்டோடைப் ரெடி பண்ணி நம்மளோட பிசினஸ்ல மட்டும் நம்ம சக்சஸ் ஆனோம்னா நம்மளோட லைஃபை நம்ம நல்லபடியா ரன் பண்ணலாம். ஹீரோவுக்கு கீழே மட்டும் வேலை பார்க்கறன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இதை விட நிறையவே ரிவார்டு கிடைக்கும்லன்னு இவ சொல்றா. நான் உங்க கூட இருக்கிறதுனால தான் டார்க் ஆர்மியை எதிர்த்து சண்டை போட மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணீங்களான்னு இவ கேக்குறா. உனக்கே தெரியுமில்ல ரீஸ், எனக்கு நார்மலாவே சண்டை போறதுனாலே பிடிக்காதுன்னு. அதனாலதான் நான் யாரு பக்கமும் சேராம இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ரிஸ் சொல்றா. மறுபடியும் கோசல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா வேரியல்ல எதுவுமே காமிக்கலையா? இவ வந்து கூட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ கூட பேசுறதுக்காக பை போல ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்கானு. அட்வென்ச்சர் ஃபிளியோ நீ டார்க் ஆர்மி கூட கை கொத்திருக்கதான கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம விடணும்னு நினைச்சீனா நீ என் பக்கம் வந்து சேர்ந்துக்க ராஜாங்கிற மாதிரி சொல்றான். நான் ஒரு நல்ல ஒரு நங்கூரத்தை இப்ப போட்டிருக்கிறதுனால அவனால அடுத்த வார்த்தை பேச கூட முடியாது. இதனால இவன் கீழே வேலை பார்த்துதான் ஆகணும். இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாத்தின ஹீரோவா நான் பேர் வாங்க போறேன். சங்கடமான சுச்சுவேஷன்ல இப்ப நான் இருந்தாலோ எனக்கு நீ கொடுக்குற ஆஃபர் தேவையில்லை. நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் டார்க் ஆர்மி கூடயும் சேர போறது கிடையாது, உங்க கூடயும் சேர போறது கிடையாது. அப்பனா இந்த நாட்டோட துரோகின்னு சொல்லி உன்னை கொல்ல வேண்டியதுதான். இந்த 4 பணங்களும் நீங்க பண்றதெல்லாம் தப்புங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நீங்க எல்லாரும் அவன் கூட சேர்ந்து வேலை பார்த்ததுனால உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனா நீங்க அவனோட மனசை மத்தி எனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு மட்டும் ஓகேன்னு ஒத்துக்க வச்சிட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் விட்டுறேன். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணும். வெளிரோசாவி மத்தவங்களையும் பிரச்சனை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதுக்குன்னு சண்டை போடுற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏ ரீஸ் வேணா நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாமா? கண்டிப்பா நீ எங்க போனா நானும் உங்க கூட வருவேன். சார் ஃபிளியோ நாங்களும் உங்க கூட வந்துடுறோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து டீமன்ஸ் தான் ரொம்ப மோசமானவங்கன்னு எங்களுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க. எப்போ உங்க கூடயும் லேடி ரிஸ் கூட நாங்க பழக ஆரம்பிச்சோமோ அப்பயே நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெளிரோசா சொல்றது எல்லாமே சரிதான். இத்தனை பேர் இங்க சுத்தி இருக்கிறப்ப உங்களால தப்பிச்சு பார்க்க முடியாது. என் பிளானே வேறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மொத்த வெட்டியும் டெலிபோர்ட் பண்ணி விட்டாரான். இவன் யூஸ் பண்ற மேஜிக்கை கூட என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு இவன் புலம்புறான். சாதாரண ஒருத்தராலாம் இந்த மாதிரி டெலிபோர்டேஷன் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சோல்ஜர்ஸ்க்குள்ள பேசிக்கிறானுங்க. அப்படியே அந்த இடத்துக்கு கோசல்ல வரவும் ஆளுங்க சுத்தி வளைச்சாடுறானுங்க. என்ன நடக்குது? இது எல்லாத்துக்கு நீங்க தான் காரணமா? உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும். டார்க் ஆர்மியை கிளியரோட ராஜ்யத்தை தரமட்டமா ஆக்கிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஆர்டர் வந்துருச்சு. வாக்க எல்லாரும் போய் அட்டாக் பண்ணலாம்னு இவளும் சொல்றா. ஆளை விட்டா போதுன்னு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு ரிஸ் கேக்குறா. ராயல் கேபிட்டல விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற ஹார்டர்ங்கிற டவுனுக்கு பக்கத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். அப்பனா அந்த ஹீரோட்ட இருந்து மட்டும் இல்லாம டார்க் கோட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வராதுல. இதை கேட்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு வெளிரோசா சொல்றா. சரி நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ என்ன நினைக்கிற ரிஸ்? நீங்க என்ன பண்ணாலும் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன். சரி வாங்க டின்னருக்கு நம்ம நல்லா ரெடி பண்ணலாங்கிற மாதிரி சொல்றா. கொஞ்சம் இருங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு மத்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. டார்க் ஆர்மி நம்மளை நோக்கி சீக்கிரமா வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு சோல்ஜர் ரிப்போர்ட் பண்றான். நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஹீரோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவர் மறுபடியும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லவும் அந்த இடத்த விட்டு அவனை துரத்தி அடிங்கன்னு ராஜாவே சொல்றாரு. இந்த ராஜ்யத்தை நம்ம காப்பாற்றணும்னா மேஜிக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு பியூரிஃபைங் மேஜிக்கு போறதை தவிர வேற வழி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்மளால ஹீரோவை நம்பிட்டு இருக்க முடியாது. நார்த்தன் சைட்ல இருக்கிற ஸ்ட்ராங்கோல மட்டும் அவங்க உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு ராஜாவுக்கும் தெரியும். அப்படியே இந்த சைட்ல இருக்கிற டார்க்கனும் இப்ப என்ன நிலவரம் என்ன போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. யூலிமினஸ் நம்மளோட ஆளுங்க எல்லாத்தையுமே திரும்பி வர சொல்லு. ஏன்னா அவனுக்கு பியூரிஃபை மேஜிக் யூஸ் பண்ண போறானுங்க. ஏன்னா நம்மளோட ஒரு சோல்ஜரை கூட இழக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். இங்க இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக ராஜா கூட சேர்ந்து எல்லா மேஜர்ஸும் என்ன பண்றானுங்க? அந்த பியூரிஃபை மேஜிக்கு போடுறானுங்க.
வீட்டுக்கு திரும்பி வந்த நம்ம ஹீரோவை ரிசு ரொம்ப கவனிக்கிறா. குளிக்கிறீங்களா இல்ல சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு லைட்டா பசிக்குது, சாப்பிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இப்ப டவுனுக்கு போயிட்டு வந்தீங்களே, பிசினஸுக்கு யாராச்சும் பார்ட்னர் பார்த்து வச்சிருக்கீங்களான்னு இவ கேக்குறா. இல்ல, இங்க ஏகப்பட்ட கடை இருக்கு, இதுல எந்த கடை நமக்கு செட் ஆகுங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா அப்பதானே நம்மளோட பொருள் நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்க முடியும். அப்பனா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மிங் பண்ணி காய்கறி எல்லாத்தையும் நானும் வித்து தரேங்கிற மாதிரி சொல்றா. நான் கூட குதிரைங்களெல்லாம் வளர்த்து வாடகைக்கு விடலாம்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஏன்னா அதுல கூட நம்மளால நல்லா ஏன் பண்ண முடியும். வயலேரி வந்து வார்காஸோட கேட்டகரா இருந்தனால அவளுக்கு குதிரையெல்லாம் வளர்த்து ட்ரெயின் பண்றது ஒன்றும் அவளுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. அப்படின்னா நீ வீட்டுக்கு வேலை இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலையே படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு இவ சொல்றா. எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. உங்களை பாத்துக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஒரு லீடரோட ஒய்ஃபா சொல்றேன். என்னோட டியூட்டி படி உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா பாத்துப்பேன். அதாவது இவ இப்ப என்ன சொல்ல வரனா, வீட்டு வேலையை எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க, மத்த நேரத்துல மேஜிக்கும் ஷார்ட் ட்ரேடிங்கையும் நீங்க கத்துக்குங்கன்னு சொல்றான். ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ. இவங்க பியூரிஃபிகேஷன் மேஜிக் பெரிய லெவல்ல போட்டிருந்தாலும் அடுத்த ஒரு 3 மாசம் வரையும் தான் அந்த ஸ்பெல் தாக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. இந்த ஸ்பெல் இருக்கிற வரையும் டிமன்ஸால உள்ள வர முடியாது, அது வரையும் நம்ம எல்லாரும் சேஃப் தான். ஆனா அதுக்காக நம்ம இவ்வளவு விலை கொடுக்க வேண்டியதாயிடுச்சுங்கிற மாதிரி இவ சொல்றா. இவங்க மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு 1 மாசத்துல இருந்து ஒரு 3 மாசம் கூட ஆகலாம். ராஜாவோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கிறதுனால எல்லா பொறுப்பும் இப்ப பிரின்சஸ்க்கு வந்துருச்சு. அதனால வேலையா என்ன சொல்றானா, இந்த ராஜ்யத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான, அவனோட பொசிஷன்ல இருந்து அவனை தூக்கிடுங்கன்னு சொல்றா. ஏன்னா இந்த கண்ட்ரி ஆபத்துல இருக்கும் போது அவன் உதவி செய்யாம ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். டார்க் ஆர்மியை சமாளிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஹீரோஸை நம்ம சம்மனிங் பண்ணணுமான்னு வேற கேட்கிறாரு. இப்ப நம்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்ணுங்கிறத ஆட்கள்கிட்ட போய் தான் கேட்டாகணும். ஹீரோங்கிற பதவி இவனை விட்டு போனதுனால அங்க இருக்கிற காடு கூட இவனை பெருசா மதிக்க மாட்டான். ராஜாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோடானா, அதுக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்தது கூடாது. டார்க் ஒன்னால ஏதாச்சும் ஆபத்துனா என்னதானே வந்து கூப்பிட்டாகணும், அப்ப நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். ரீஸ், என்ன தூங்கிட்டியா? இல்ல சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம இங்க வந்ததுல இருந்து நீ வழக்கத்தை விட இப்ப கொஞ்சம் அதிகமாவே வேலை பாக்குற. நான் ஒரு ஃபென்ரிஸ், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்னு சொன்ன தெரியுமா, மனுஷங்க மாதிரி நீ மாற கத்துக்குன்னு. நீ இப்ப இந்த வெயிட்டை நல்லாவே பாத்துக்கிற. இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல என்ன தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் தனிமையில தான் வாழ போறேனோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்காகவே நான் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சேன். சப்போஸ் நீ மட்டும் இல்லனா எனக்கு இந்த பீஸ்ஃபுல்லான லைஃபே கிடைச்சிருக்காது. அடுத்த நாள் காலையில டேட்டிங்கை பத்தி பேசவும் ஃபென்ரிஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. என்னைக்குன்னு பார்த்து வெதர் ரொம்ப நல்லா இருக்கா, வீட்டு வேலை கூட பெருசா எதுவுமே கிடையாது, அதனால நீங்க போயிட்டு வாங்கலுங்கிற மாதிரி மத்த பொண்ணுங்களா சொல்லுதுங்க. நீங்க சொன்னாலும் எனக்கு அதுல கொஞ்சம் என்ன வெக்கப்படுறீங்களா, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. ரிசு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதுனால நம்ம ஹீரோ ஓகேன்னு ஒத்துக்கிறான். ரொம்ப நல்லா இருந்துச்சுல சாப்பாடு. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வெளிரசோ மத்த பொண்ணுங்களோ நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால இன்னைக்கு நமக்கு நிறையவே டைம் இருக்கு, அதனால எல்லா இடத்தையும் நம்ம சுத்தி பார்க்கலாம். ரீஸ், உனக்காக நான் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை கிட்ட இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது தெரியுமா. ஒரு கடையில இருக்கிற பொருளை பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்கறா. இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கிற ஜெம் ஸ்டோன்ல இருந்து ரெடி பண்ணப்பட்ட ப்ரூச்சி, உங்களோட ஒய்ஃபோட ஹேர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு வாங்கி கொடுங்க. ரீஸ், இது வந்து உன்னோட அழகை வந்து இன்னும் அழகாக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு அவளும் சொல்லிடுறா. என்னாச்சு, அவங்களுக்கு வந்ததுல இருந்து அதையே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பிலிரோசா கேக்குறா. நான் கிட்டத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார்ஃபிலியோ தான் அந்த ப்ரூச்சை வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்பனா அவங்களோட டேட்டிங்கை வந்து அவங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி இருக்காங்க. இதை நினைச்சாலே லைட்டா எங்களுக்கு பொறாமையா இருக்கு. ராத்திரி போல ரிஸ் நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்து படுத்துக்கிறா. இவ நிறைய வேலை பாக்குறதுனால ரொம்ப களைப்பா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை தூங்குறதுக்கு விட்டாரா. சரி ரைட்டு, இன்னைக்கு நான் தூங்குன மாதிரி தான். ஹீரோங்கிற பதவி இவன் விட்டு போனதுக்கான காரணம் பிரின்சஸா இருக்கிறதுனால அவன் மேல இவன் ரொம்ப கடுப்புல இருக்கிறான். ராஜா நேரம் பார்த்து இவ ஆசைப்படுறது எல்லாத்தையும் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சார், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அப்படி என்ன கூப்பிட்டு தான் ஆகணுமா? சப்போஸ் நீங்க மறுபடியும் ஹீரோ ஆயிட்டீங்கன்னா உங்க கூட தானே எனக்கு மரியாதை. சரியா சொல்ற, இந்த உலகத்துல நான் சாதாரண ஒருத்தனா இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்ல. டார்கோனை சமாளிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லையா? ஒரு ஹீரோவா இருக்கிற என்னால கூட பண்ண முடியாத பேச்சுக்கு எல்லாத்தையும் அவன் பண்றான். எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சா என்னால நினைச்சதை பண்ண முடியும். என்ன உனக்கு பவர் வேணுமா? அப்பனா என்ன ரிலீஸ் பண்ணு, உனக்கு நான் பவர் தரேன் அப்படின்னு இவனுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸ் இவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்வால இருந்து தான் வருது. ஹீரோ சார், என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க மென்டல் ஆயிட்டீங்களா? என்ன உனக்கு இதுல இருந்து வர வாய்ஸ் கேட்கலையா? கேட்கலையே, இந்த ஸ்வாட மட்டும் எடு, நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். அவனும் அதை எடுக்கிறான். அடுத்த நொடியே அதுக்குள்ள இருந்து ஒருத்தி வரா. நான் தான் ஹியா, பிரமோடிய லைட் அண்ட் டார்க்னஸ். யார் என்ன இந்த சீல்ல இருந்து ரிலீஸ் பண்ணது இப்படின்னு இவ சொல்றது கூட இவனுக்கு மட்டும்தான் அது கேக்குது. இந்த ஹீரோ தான் உன்னை ரிலீஸ் பண்ணது. அப்படா நான் உனக்கு ஒரு 3 விஷயம் தரேன், எது வேணாலும் கேட்கலாமா? நிச்சயமா, நீ எது விரும்பினாலும் அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அப்பனா என்னோட ஃபர்ஸ்ட் விஷன் சொல்லவும் அப்படியே சீன் கட் பண்ணி பிரின்சஸ் இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. கிளேரோட ராஜ்யத்தோட இளவரசியை நான் பாக்குறதுக்காக
வந்திருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரின்சஸும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அடுத்தது என்ன பண்ணுங்கிறத நீங்க தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப டப்புனு இவங்களோட கழுத்துல ஒரு கார் வந்து மாட்டிக்குது. இந்த ஒரு வேலை யாரு பண்ணது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இடத்த செக் பண்ணுங்கன்னு பிரின்சஸ் சொல்றாங்க. இது அந்த ஜீனியோட சேக்கர்விஸ் கலர். நம்ம ஆசைப்படுறத அது கொடுத்தாலும் அதுக்கு ஈடான பொருள் அது எடுத்துக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கிளியரோட ராஜாவா இருந்த ஒருத்தர் வந்து டார்க் ஒன்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஜின் நிறைய பேரோட உயிரை எடுத்துருச்சு. இதுக்கப்புறம் அவளால எந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மேஜர்ஸ் வந்து இந்த ராஜ்யத்துக்கு கீழே அவளை சீல் பண்ணாங்க. அப்பனா நம்ம எல்லாரும் சாக போறோமா, அந்த ஒரு விஷயம் நிறைவேற வரையும் நம்ம யாருமே சாக மாட்டோம்னு இவ சொல்றா. இந்த டேஞ்சர்ல இருந்து வெளில வரதுக்கு வழி சொல்லுங்கன்னு இவ கேக்குறா. ஆரக்கலும் அவங்களோட மேஜிக் யூஸ் பண்றாங்க. நீங்க உண்மையான ஹீரோவை கண்டுபிடிங்க, அவர் ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு சமன் செய்யப்பட்டுட்டாரு. அப்பனா எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த அட்வென்ச்சரா இருக்கிற சார் ஃப்ரீயாவா தான் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆளுங்களை அனுப்பி இப்பயே தேட சொல்லுங்க, இல்ல நம்ம நேரடியாவே போய் பேசி பார்க்கலான்னு பிரின்சஸ் சொல்றாங்க. டிராகன் ஸ்கேல ரெடி பண்ண ஷீல்டா, இது நல்லா இருக்கு, இது நானே வாங்கிக்கிறேன். டிராகன் மீட்டே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் கடைசியா கிடைச்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப இது உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு சீக்கிரட்டான இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தா, அதனால தான் என்னால இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சுச்சு. அப்பனா உன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அந்த சீக்கிரட்டான இடத்துல இருந்து இதே மாதிரி நிறையவே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வர சொல்லு. ரீசெண்டா தான் நான் இந்த இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணி வந்தேன். என்னோட பொருள் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாத்துக்கும் ஓகே ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஓகே தாங்கிற மாதிரி அந்த கடைக்காரன் சொல்லிடுறாரு. சார் ஃப்ளியோவுக்கு நிறையவே திறமை இருக்கு. டிராகன் ஸ்கேல ஷீல்டு ரெடி பண்ணது மட்டும் இல்லாம அதை எப்படி வைக்கணும், யார்ட்ட வைக்கணுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நினைச்சு எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இப்ப நீ என்ன சொன்னங்கிற மாதிரி ரிசு கேட்கவோ நான் ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இவ சமாளிக்கிறா. காலப்படாத, உனக்கு ஏத்த மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு கோசலோட பேரை சொல்லவோ இவளுக்கு மனசு உடைஞ்சிருது. சரி, அந்த டிராகன் ஸ்கேல வித்துட்டீங்களா? நல்ல ரேட்டுக்கு தான் வித்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் ஒரு பெரிய கடையை பார்த்து காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிலிரோசா. நான் நைட்டா இருந்தப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனாலதான் என்னால இது எல்லாத்தையும் காமிக்க முடிஞ்சிச்சுன்னு இவ சொல்றா. இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? என்னால முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன். அதனால இது எல்லாத்தையும் என்னால ஈஸியா சமாளிக்க முடியும். நீங்க அதிகமே வேலை பாத்தீங்கன்னா எனக்கு அது சந்தோஷம் தான். ஆனா நீங்க என்ன கண்டுக்காம இருக்க கூடாது பாத்துக்கங்க. அடிக்கடி டேட்டிங் அவுட்டிங் அந்த மாதிரி போகும்னு சொல்றா. யாரு நீங்கிற மாதிரி ரிசு கேக்குறா. அவளும் என்னோட பேர் ஜின் கைன்னு சொல்றா. நீதான் ஃப்ளியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறா. என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அவமானப்படுத்தின ஃப்ளியாவை நீ கொல்லணும், உன்னோட விஷயம் நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அவ வரா. அப்படி வரும்போது ரிசு என்ன பண்ணிடுறானா அந்த ஒரு அட்டாக் அவ வாங்கிக்கிறா. என்னோட அட்டாக் மிஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஹீலிங் மேஜிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்கறான். ஆனா காயம் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால அது ஒர்க் ஆகல. வேற ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கான்னு கேட்டாலும் ஹீலிங்க்கு மாற்றா எந்த ஸ்பெல்லுமே இல்லைன்னு சொல்லுது. இங்க இவ்வளவு பிரமோடிய லைட்டுங்கிற ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ எதுவும் பண்ண முடியல. ஆனா சிஸ்டம் அந்த ஸ்பெல்லை காப்பி பண்ணி உடனே அதை மாஸ்டர் பண்ணிடுது. இந்த வாட்டி நான் மன்னிக்க போறது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். நீங்க எங்க இருந்து வந்திருந்தாலும் என்னவா இருந்திருந்தாலும் நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன். இந்த உலகத்துல என்ன தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்குன்னு நம்பிக்கை தந்தது நீ மட்டும்தான். மாஸ்டர் சர்வெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட என் மேல நீ ரொம்ப பாசமா இருந்த. இது பரிதாபத்தால வந்திருக்கலாம். இந்த அறிமுகம் இல்லாத இந்த உலகத்துல என்ன நேசிக்கிற ஒன்ன நான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன். இந்த ஒரு நேரத்துல தான் நம்ம ஹீரோட சிஸ்டம் அவளோட மேஜிக்கை காப்பி பண்ணது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக் டைம் ரிவர்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ரிஸ் அடிபடாம இருந்த டைம் லைனுக்கு அது கொண்டு போயிடுது. ஒரு சாதாரண மனுஷனால எப்படி டைம் ரிவர்சல் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியப்படுறா. கிட்ட வந்து மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைப்பா, அதுல அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிரும். மாயாஜாலங்களோட உச்சில இருக்கிற என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? மேஜிக் யூஸ் பண்ணாலும் அது டக்குனு டிசபிள் ஆயிடுது. எப்படி இது இவனால முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் அவ பாக்குறா. என்ன எல்லா ஸ்கில்லும் இன்ஃபினிட்டியா? அப்ப டிஃபென்ஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு இருந்த காயம்லாம் எங்க போச்சுங்கிற மாதிரி ரிசு கேக்குறா. சார் ஃப்ளியோ தான் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி இப்ப உங்களை காப்பாத்திருக்காருன்னு இவ சொல்றா. என்ன நடக்குதுன்னு ரிசு பாக்குறப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. எல்லா மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு சின்ன பிசிக்கல் அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோ அது கூட சண்டை போடுறாருன்னா அற்புதமா இருக்குன்னு இவன் நினைக்கிறா. எனக்கு சண்டை போடவே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் யாரையுமே கொல்ல மாட்டேன்னு சொன்னது எல்லாமே இவன் நினைச்சு பார்க்கவும் எனக்காக தான் அவர் சண்டை போடுறாரான்னு யோசிக்கிறா. இப்ப இறக்கமே கட்டாத நம்ம ஹீரோ கிட்ட நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. ரிச கையப்படுத்தின உன்னை நான் மன்னிக்க போறது கிடையாது. இல்ல வேணா, எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணது வரையும் போதும், என்னால நீங்க உங்களோட இறக்க குணத்தை இழந்துடாதீங்கன்னு சொல்றா. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் சண்டை போறதை விட்டுட்டு ரிஸ் உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கட்டிப்பிடிச்சு நம்ம ஹீரோ அழுவ ஆரம்பிச்சாரான். நம்ம ஹீரோவை தேடி இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி வராங்க. ஆனா அதுக்கு மேல போகிறதுக்கு மேஜிக் இல்ல. நம்ம எப்படியாச்சும் உண்மையான ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சாக்கணும்னு பிரின்சஸ் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களோட கழுத்துல இருந்த சேக்ரிஃபைஸ் கலர் டக்குன்னு டிசப்பயர் ஆயிடுது. பிரின்சஸுக்கும் புரிஞ்சிருது அந்த ஜின்னாலேயே அந்த விஷயம் நிறைவேற்ற முடியலையான்னு. இங்க அண்டர் கிரவுண்டுக்கு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் மரியாதையை வெளில வந்துருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு கதவை தட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோ சார், இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம மட்டும் மாட்டினோம்னா நம்மள தூக்கில போட்டுருவாங்க. அந்த ஜின் எனக்கு விஷயம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு இருக்க. என்ன அந்த ஜின்னாலேயே அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலையா? பரவாயில்ல, நான் இது ஆஃபரிங்கா எடுத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விச்சி இவளோட பாடி மொத்தமா டேக் ஓவர் பண்ணிக்கிறா. ஃபைனலி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரியலான ஒரு நல்ல பாடி கிடைச்சிருக்கு. சூயா உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா நீ கேக்குறான். என்ன இந்த சீல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்ற விதமா நீ எதிர்பார்த்த பவரை உனக்கு நான் தர போறேன்னு சொல்றா. அடுத்த நொடியே பார்த்தா இவன் ஒரு மாஸ்டரா மாறிடுறான். பரவாயில்ல, அந்த கேவலமான முகத்தை விட இப்பதான் நீ பாக்குறதுக்கு அழகா இருக்கிற. என்ன சீல் பண்ண அந்த ராயல் ஃபேமிலியே நான் இப்ப பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணதோட தடையும் தெரியவோ இங்க இருந்து என்கிட்ட இருந்து தப்பிச்சலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை ஜெனரேஷன் கடந்திருந்தாலும் சரி, என்ன சீல் பண்ணி வச்ச ராயல் ஃபேமிலியை நான் பழி வாங்காம விட மாட்டேன். வயக்கம் தெரிஞ்ச எவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாரா, நான் பண்ணத்துக்கு எல்லாத்துக்கு என்ன மன்னிச்சு என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு. ரிசி இப்ப நல்லா இருக்கிறா, அதனால நான் உன்னை விடுறேன். சார் ஃபிளியோ, இப்ப இந்த ஜின்னை என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். இதை விடவும் முடியாது, நைட்ஸ் கிட்ட ஒப்படைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜின்னு ரொம்ப ஆபத்தானது. அப்பனா இவங்க மறுபடியும் அந்த கேசலோட அண்டர் கிரவுண்ட்லயே சீல் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மேஜிக் ஸ்பெல்லோட லிஸ்ட்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை வச்சுதான் உனோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் பார்த்தேன். மெமரி ரீடிங் அப்படிங்கிற ஸ்பெல்ல என்னால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி இவனால யூஸ் பண்ண முடியுதுன்னு இவ ஆச்சரியப்படுறா. பல பேரோட உயிரை எடுத்து ஆசை நிறைவேற்றுற இந்த மாதிரி ஒரு ஜின்ன சீல் பண்ணா கூட திரும்பி வெளில வந்து மறுபடியும் இதே தப்பு நீ பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு நான் ஒரு ஈஸியான ஐடியா வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற, என்னோட ஹஸ்பண்டோட சர்வட்டா மாறிடு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு, ஆனாலும் கேசலையும் நம்ப முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், இவளை நம்மளோட பக்கத்துல வச்சுக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான ஜின்னு நம்ம கூட இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு அசட்டா இருக்கும். ஆனா இவ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவளும் சொல்லி பாக்குறேன், நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெம்பர் இருந்தாங்கன்னா அதுவும் நல்லதுக்கு தானே. உன்னை காயப்படுத்தவங்களுக்காக இந்த அளவுக்கு நீ இறங்கி வந்து பேசணும்னு அவசியம் இல்ல. சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். நான் வீக்கா இருந்ததுனாலதான் என்ன என்னால காப்பாத்திக்க முடியல. என்னோட ரிசி இந்த அளவுக்கு சொல்றப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இனிமே நீ யாரோட உயிரையும் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணினா நீ என்னோட கையை பிடிக்கலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். மனுஷங்க பேராசை பிடிச்சவங்க, அவங்களோட ஆசைக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா இதுல நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. லார்ட் லியோ, இனிமே என்னோட பவர்ல இருந்து என்னோட உடல் பொருள் ஆவி வரையும் எல்லாமே உங்களுக்கு தான். இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கணும். உன்னை அப்ப அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுன்னு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கிறான். நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேணாம், ஆனா அந்த நேரத்துல உங்களோட கண்ணை நான் பாக்குறப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வந்துச்சுன்னு நினைக்கிறா. இப்ப நீ என்ன நினைச்ச, உன்னோட கண்ணை ஏன் சவுக்குதுன்னு இவ கடுப்பாக்குறா. இந்த இடத்த பழையபடி மாத்துறதுக்காக ரிஸ காப்பாத்துறப்ப யூஸ் பண்ண அதே டைம் ரிவர்சல் மேட்சுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணட்டான்னு யோசிக்கிறான். நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க, அந்த டைம் ரிவர்சல் மேட்சுக்கு இருக்குல்ல, அதை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அது ஏன்னு கேட்கிறப்ப அந்த ஸ்பெல் வந்து டைமை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சொல்றா. இந்த ஸ்பெல்ல நானே யூஸ் பண்ணாலும் என்னால ஒருத்தர் மேல மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல சொல்ல போனா இந்த ஸ்பெல்ல ஒரு மனுஷனால யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி முடிஞ்சிச்சு? மயிலாடு, உங்களோட ஸ்டேட்டஸை நான் பார்த்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு உங்கள்ட்ட இன்ஃபினிட்டி ஸ்கில்ஸ் இருக்குன்னு. இது என்கிட்ட இருக்கிற அந்த சிம்பிளியா சொல்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் யூஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஆக்டிவேஷன்ங்கிற மேஜிக்கை உங்களாலேயும் யூஸ் பண்ண முடியும். ஒருத்தங்க உங்களை ஒரு ஸ்பெல்ல வச்சு ஹிட் பண்றாங்கன்னா அந்த ஸ்பெல் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா டைப்பான மேஜிக்கையும் உங்களால யூஸ் பண்ண முடியும். வேற வார்த்தை சொல்லணும்னா இப்ப நீங்க அட்டாக் பண்ணதுனால ஜின் யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக்கை கூட இப்ப என்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல வர அதானே? ஆமா, அதனால தான் சொல்றேன் அந்த டைம் ரிவர்சல் மேஜிக் மட்டும் வேணாம். சரி ஓகே, அதுக்கு பதிலா நான் ரெசரக்ஷன் ஸ்பெல் யூஸ் பண்றேன். என்னோட பேர் ஹையா, நான் ஒரு ஜின் அப்படின்னு அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும். பொண்ணுங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருதுங்க. இனிமே நானும் உங்க கூட சேர்ந்து தான் வாழ போறேன். அதனால நைட் மீட் யூ. இந்த பொண்ணுக்கு வாழ்றதுக்கும் போறதுக்கும் எந்த இடம் இல்ல, அதனால நம்ம கூட இருந்தா நல்லபடியா இருப்பான்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். தொலைஞ்சு போன குட்டிக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரில நீங்க பேசுறீங்க. வெளிரோசா, நம்ம ஜின்னு கூட சேர்ந்து வாழ்றது சரிப்பட்டு வருமா? சார் ஃபிளியோ இருக்கிற வரையும் நமக்கு எதாகாது, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சார் ஃபிளியோ, ஏதாச்சும் பிரச்சனையானு இவ கேக்குறா. இன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிச்சிரு, என்னால இன்னைக்கு நீ ரொம்ப பயந்துட்டில. அவ்வளவு அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி சொல்றா. என்கிட்ட கிரேட்டான பவர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. உங்களோட பவர்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். எனக்கு உங்களை மாதிரி பவர்ஸ் இல்லனாலும் அதை பத்தி நான் யோசிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. இதனால என்னோட எனிமி நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இப்ப எனக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. இப்ப நான் எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணாம இருந்தேன்னா இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயத்த நிறைய நான் பாத்துறாம இருந்திருப்பேன். சிம்பிளா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இன்னைக்கு நிறையவே நடந்திருந்தாலும் இப்ப நீ நல்லதானே இருக்க, என்ன வருத்தத்துல இருக்கியான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். அதுக்கு எவ்வளவு நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க திரும்பி உங்களோட உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்கிறா. ஏன்னா ஹையா அப்ப சொல்லிருப்பா ஜின் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மேஜிக்கு இப்ப நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும்னு. இப்போ உங்களால ஜின்னோட மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நீங்க திரும்பி போயிடுவீங்களா? போற மாதிரி இருந்துச்சுன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போயிடுங்க, உங்களை விட்டு என்னால தனியா இருக்க முடியாதுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறா. நான் ஒன்னும் திரும்பி என்னோட உலகத்துக்கு போக போறது கிடையாது, ஏன்னா என்னோட உலகத்துல உன்ன மாதிரி டிமி ஹியூமன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டானுங்க. ரீஸ், இந்த வாட்டி ரியலாவே நீ என்னோட ஒய்ஃபா இருக்கியா? ஏன்னா இன்னைக்கு நான் உன்னை இழந்துட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்னோட கண்ட்ரோல நான் இழந்தது கூட கிடையாது. இதுவரை மேரிட் கப்பிள்ங்கிற ஒரு பேருக்கு தான் இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் நீ இல்லாத வாழ்க்கையினால வாழவே முடியாது. ஆரம்பத்துல இருந்து நானும் கல்யாணம் ஆன ஒரு ரியலான கப்பலா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமான்னு இவளும் சொல்றா. ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுல இருந்து எப்படி சண்டை போகணுங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா அவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிறையவே கத்துக்க ஆரம்பிச்சேன். கேசல இருக்கிறவங்கள்ட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களோட உருவத்தை நீங்க மாத்தணும்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க அதை மறைக்கணும்னு தேவையில்லை. இல்ல ஃபிளியோ தான், நான் இதுக்கப்புறம் அது இல்லாம என்னோட கடந்த காலம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட
லைஃப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப பக்கத்துல நின்று நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரமா நீங்க இங்க நின்னுட்டு இருக்க? நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இங்கதான் இருக்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்களுக்கு பிரைவசி வேணும், ஸ்பை எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவரை இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், அதனால நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ரிஸ் அவளோட பங்குக்கு கண்ட மணிக்கு திட்டுறா. இந்த மாதிரி விஷயத்துல இவங்க சத்தம் போடாம பேச மாட்டாங்களான்னு மத்த பொண்ணுங்களா நினைக்குதுங்க. சரி விடுங்க, அடுத்த வாட்டி உங்களோட கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ என்ன சொன்ன? பிரின்சஸும் ஃப்ளியோ பத்தி இருக்கிற தகவலை அங்க இருக்கிற எல்லா கடையிலுமே கேட்டு பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியல. சார் ஃப்ளியோ, நீங்க எங்கதான் இருக்கீங்க? நான் உங்களை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ரிசு கூட சேர்ந்து ஜின்னும் நிறைய சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறா இவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக. நான் நினைச்சிருந்தா இது எல்லாத்தையும் மேஜிக்காலே ரெடி பண்ணி இருக்க முடியும். ஆனா ரிசு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்க கூட சேர்ந்து சமைச்சேன். சமைக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கணும்னு ரிசு சொல்றா. அப்பனா துணி துவைக்கிறதுல இருந்து வீடு சுத்தம் பண்றது வரையும் எல்லா வேலையுமே நான் இன்ஸ்டன்டா முடிச்சிடறேன்னு ஜின்னு சொல்லவும் கேட்டு இவங்க 4 பேரும் ஷாக் ஆகுதுங்க. இருக்கிற எல்லா வேலையுமே இவ பாத்துக்கிட்டானா நாங்க 4 பேர் என்னத்த பண்றதுன்னு யோசிக்குதுங்க. இங்க இந்த ஜின்னோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்ட்ராக்டர் 1ன்னு சொல்றா. என்ன பேர் அது? எதுக்காக என்ன அப்படி சொல்லி கூப்பிடுறேன்னு நம்ம ஹீரோவும் கேக்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் நான் உங்களை அப்படிதான் சொல்லி கூப்பிட போறேன். என்னாச்சு உங்க 4 பேருக்கும்? ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கால, நான் ஜின்னு கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு இந்த வார்மிங் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு வாக்க ஆரம்பிக்கிறா. கூட அந்த கரடி குடி சேர்ந்து அவளுக்கு உதவி செய்யுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன். ஆனா என்னால இந்த குதிரைங்களை மட்டும் தானே பாத்துக்க முடியுது. அப்படியே அவ வருத்தப்படுறது தெரிஞ்சுக்கிட்ட மத்த குதிரைங்களா சேர்ந்து அவளுக்கு ஆறுதல் படுத்துதுங்க. எங்க இவளும் அவளோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாக்குறா. அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள மாதிரியே இவ்வளவு ராயல் மேட்ச் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா அது அவளால முடிஞ்சிருக்காது. ஆனாலும் நம்ம ஹீரோவால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஸ்பெல்ல சொல்லி கொடுத்திருப்பா. அவளும் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கவும் ஆரம்பிச்சிருப்பா. இதனால இவளும் இதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்பெல்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறா. யாராச்சும் அதை நிறுத்துங்களே, என்னோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீணா போகுது. பார்த்தா ஒரு மேஜிக்கல் பேஸ்ட் இவங்களோட இடத்துக்குள்ள கண்ட்ரோல் இல்லாம அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அது இவங்க பக்கம் வரவும் இவ அவளோட மேஜிக் ஷீல்ட போட்டு இப்படியே தப்பிச்சாரா. வெளியிலசாவோ எனக்கு இந்த பீஸ்ட் ரொம்ப ஆபத்தா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் இதோட கதையை இந்த இடத்துல முடிக்க போறேங்கிற மாதிரி சொல்றா. இல்ல வேணாம், வேற ஏதாச்சும் பண்ணி அதை நம்ம பிடிக்கலாங்கிற மாதிரி இவ சொல்றா. ஃபர்ஸ்ட் நீ மேல் குட்டிய மாதிரி மத்தத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஒரு கைத்தை போட்டு எப்படியே அந்த மேஜிக்கல் பீஸ்ட அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா. அப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு மத்த பொண்ணுங்களா பாராட்டுதுங்க. வெளிரோசா, இந்த வீட்டை சுத்தி இவ்வளவு இடம் இருக்கு, நம்ம வேணா இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கு இவ்வளோ டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாலாம் யாரு பேர்லயாச்சும் இருக்கும், அதனால நம்ம காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்றா. அப்படி வாங்கினா நம்மளால முடிஞ்சதை நம்ம நிறையவே பண்ணலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி ரிஸ்க்கு டைம் கிடைச்சாலே அதை அவ டேட்டிங்கா மாத்திடுறா. நம்ம ஆறுமாறு வைக்கிறதுக்காக மட்டும் தான் டவுனுக்குள்ள வந்திருக்கோம், டேட்டிங்காகலாம் வரலன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நீ ஹாப்பியா இருந்தாலே எனக்கு அது போதும்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கூட இருந்தா நான் எப்பயுமே ஹாப்பியா தான் இருப்பேன். சேலமேட்டரோட ஸ்கின்னா இது நல்லா இருக்கு, இது நானே வாங்கிக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. நீ கேட்டபடி என்கிட்ட மேஜிக்கல் ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல உனக்கு எது வேணுங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஜெம் எடுக்கிறான். அவரும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப ரேரான ஜெம், வேலை கொஞ்சம் அதிகம்னு சொல்றாரு. வேலை பார்க்குற நேரத்துல கூட அவரோட முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப வர்ணிக்கிறா. அப்படியே மேகம் வந்து இவங்க இருக்கிற இடத்த மறைக்க ஆரம்பிக்குது. அடுத்தபடி அதுக்குள்ள இருந்து மாஸ்டரா மாறின அந்த ஹீரோ வெளில வரான். அங்க பாருங்க, வானத்துல இருந்து ஒரு மாஸ்டர் கீழே இறங்குதுன்னு ரிசும் சொல்றா. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பிரின்சஸ், உன்னால இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இவ சொல்றா. அதே மாதிரி ஐயாவும் எனக்கு ஏதோ ஒரு ஈவலான விஷயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றா. அந்த இருக்கு பாத்தீங்களா ஒரு மாஸ்டர், அது வந்து ஒரு ஹியூமன். அந்த வச்சுதான் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி இப்படி மாத்திருக்கா. ஒரு காலத்துல இவ கிளேரோட ராஜ்யத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு மேஜா இருந்தா. ஆனா அவ தெரிஞ்சோ தெரியாமலோ தடை செய்யப்பட்ட மேஜிக் யூஸ் பண்ணதுனால அந்த டைம்ல அந்த ஹீரோவால இவ கொல்லப்பட்டா. அவளோட உடல் அழிஞ்சிருந்தாலும் அவளோட ஆசை மட்டும் அழியவே இல்ல. என்ன சீல் பண்ணப்பட்ட ஸ்வாடுக்கு கீழே தான் அவளும் சீல் பண்ணப்பட்டிருந்தா. இப்போ இவ மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நீ பண்ண தப்பால தான் இவ வந்திருக்காளா? ஹியூமன்ஸ் ரொம்ப வீக்கானவனுங்க, அதனால அவளை சீல் பண்றதுக்காக என்ன ஸ்வாட மாத்தினானுங்க. என்ன அந்த சீல் இருந்து ரிலீஸ் பண்ணால அந்த ஒரு முட்டாளு, அவனுக்கு அப்புறம் வேணா நான் அதுக்கு காரணமா அவன்னு சொல்றா. நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காளேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்ல அட்டாகாசம் பண்ணிட்டு இருக்க அந்த மாஸ்டர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. நான் உனக்கு பர்மிஷன் தரேன், ஆனா மக்களுக்கு இதாகாம நீ பாத்துக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பிரின்சஸ், உன்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்ல போல இருக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்குங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்பனா நீ திரும்பி வந்துட்டியா கிரேட் மேக்னஸ் ஆஃப் மிட் நைட்? உன்னோட முகத்தை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது, ஆனா இப்ப நான் உன்னோட உயிரை எடுக்க போறேனே. கையா, நான் விளையாடிட்டு இருக்கும் போது நீ குறுக்க வராத. உன்னோட பண்ணுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னோட எக்ஸ்ட்ராக்டர் ஒன்னு வந்து பிரச்சனை பண்றதை அழிக்க சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஆசையை உன்னால நிறைவேற்ற முடியல, நீ எல்லாம் ஒரு ஜின்னான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றா. ஆனா அந்த அட்டாக் இவளை எதுவுமே பண்ணல. எப்படி உன்னால என்னோட ஸ்பெல்ல தடுக்க முடியுதுன்னு இவ கேக்குறா. அதுக்கு ஜின்னு உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு சொல்றா. கேட்ட இவளும் அதையும் பார்த்தலான்ங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட மாயாஜாலம் எதுவுமே என் மேல ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு எதுக்காக பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறேன். ஆனா அவளும் அதெல்லாம் கேட்காம இந்த வாட்டி நான் உன்னை கண்டிப்பா கொல்லதான் போறேங்கிற மாதிரி சொல்றா. ஒரு பெரிய ஸ்பெல்லா கேஸ் பண்ணி இருக்கிற அந்த மாஸ்டரை இன்னும் பெரிய மாஸ்டரா மாத்துறா. இந்த மாஸ்டர் வந்து இந்த டவுன் அழிக்கவே போகுதுன்னு பிரின்சஸ் நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவ போட்டு வச்ச ஸ்பெல் டக்குன்னு கேன்சல் ஆயிடுது. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்து சின்னோ என்னால எதுவும் பண்ண முடியாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. அதுக்காக நீங்க என்ன பனிஷ் பண்ணா கூட அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்பனா குறைஞ்சபட்சம் இதை
நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அந்த ஒரு விஜய் இருக்கால இவள் நேரம் ஒரு ஹியூமனோட பாடியில இருந்தானே இருந்தா அந்த ஹியூமனோட பாடியில இருந்து அவளோட சோலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துறா இவ. இதுக்கு நீ ரொம்ப பெருமை பண்ணும் என்னோட இட்டர்னல்ல நீ ஒரு பாட்டா இருக்க போறதுக்கு. ஓகே தானே என்ன பொசுக்கு எடுத்து அதை வாயில போட்டுட்ட என்னோட பிசிக்கல் ரிலம்ல அவளை லாக் பண்ணிட்டேன். தேவையான இடத்துல உங்களுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த தேவையான இடத்த சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன மதிச்சு இப்ப கேட்கறதுனால நான் அப்புறம் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். எப்படி இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஹீரோ தான் காரணமா இருக்கிறான். இவங்க வழக்கத்திலே இருக்கிறதுனால நைட்ஸ் கிட்ட இவங்களை விட்டுறலாம், அவங்களே பாத்துப்பாங்க. நீங்க தான் ஃப்ரீயாவா? ஆமா நானே தான். சொல்லுங்க என்ன விஷயம்? உங்களை மீட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் மேஜிக்கல் கிளியரோட ராஜ்யத்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் எலிசபெத் கிளியரோடு. எங்களோட ராஜ்யம் வந்து ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிச்சு. நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்தணுங்கிற மாதிரி சொல்றா. ராஜா பணத்துக்கு எல்லாத்துக்கு சேர்த்து உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவே இல்லாம நிறைய வேலை பண்ணதுனால அந்த ஹீரோங்கிற பதவியை விட்டு தூக்கிட்டான். இது அவரையா சொல்றீங்க? ஆமா நான் அவனதான் சொல்றேன். சார் ஃபிளியோ கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க திரும்பி வந்து எங்களோட ராஜ்யத்தோட ஹீரோவா மாறுறீங்களான்னு இவ கேக்குறா. ஏன்னா மக்கள் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஆனாலும் கடவுளா பார்த்து தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கிறேன். மக்களுக்காக சண்டை போடும் நினைக்கிற ஒருத்தருக்கு நீங்க அந்த பதவியை கொடுக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா எனக்கு அது தேவையில்லை. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கையில என்னோட ஒய்ஃபு கூட நான் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். கேட்டேரிஸும் ரொம்ப சந்தோஷப்படுறா. பிரின்சஸாலையும் எதுவும் சொல்ல முடியல. லியோ சார் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இந்த வீட்டை சுத்தி இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் பெருசாக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அதுங்களோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுதுங்க. ஸ்பெஷல் டைப்பான மேஜிக்கல் பீஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி காய்கறி நம்மளால நிறையவே அறுவடை பண்ண முடியும். நீங்க சொல்ல வரது புரியுது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் சாதாரண மனுஷங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு சாதாரண குதிரைங்களே போதாதாங்கிற மாதிரி இவ கேக்குறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பெரிய இடத்துல ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வளர்த்தோம்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்கும். சரி இங்க இருக்கிற லேண்ட் லார்டு கூட நான் பேசி பாக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேணா எங்களோட பங்குக்கு பேச்சுவார்த்தையில இருந்து பணத்தை கையாளுறது வரை நாங்க பாத்துக்கலாமான்னு கேக்குதுங்க. இந்த இடத்த வாங்குறதுக்கு இவ்வளவு செலவாச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்ல கேட்ட பொண்ணுங்களா ஷாக் ஆயிடுதுங்க. ராயல் கேபிட்டலை விட்டு நம்ம தள்ளி தான் இருக்கோம், ஆனாலும் இவ்வளவு ரேட்டா? இந்த இடத்த சுத்தி மாஸ்டர்ஸ் டிமன்ஸ் எதுவும் இல்லையா? அதனால இந்த ரேட்டுக்கு இருக்கு. சேவிங்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வித்தலாமான்னு ஒரு செகண்ட் எல்லாம் யோசிக்குதுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இதுவும் ஒரு வீட்டோட பாட்டா தானே மாறப்போகுது. ஆனாலும் எங்களால சரி இப்படி கூட வச்சுக்கலாமே, அந்த நிலத்துல இருந்து கிடைக்கிற 30% எனக்கு கொடுத்துருங்க. இது ஓகேவா உங்களுக்கு? எங்களுக்கு அது ஓகே தான் சொல்லிட்டு அடுத்த நொடியே எல்லா பொண்ணுங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த ஒரு வேகத்தை ட்ரைனிங்ல காமிச்சா கூட நீங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்துல காய்கறி வளராது, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வளர்க்க போறீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். வேணா என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணட்டான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல வேணவே வேணா, நாங்களே பாத்துக்கிறோம், அது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி இவளே சொல்றா. சின்ன அந்த இடத்துக்கு வந்து என்னோட மேஜிக்கே போதும் இதை முடிக்கிறதுக்கு. சரியான சூரிய வெளிச்சம் இருந்தா மட்டும் தான் காய்கறி எல்லாமே ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும். எல்லா நேரமும் மேஜிக்கே நம்பிட்டு இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரையும் ஃபார்மிங் பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலை தான். மேஜிக் யூஸ் பண்ணி தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஐயா மேஜிக் யூஸ் பண்றதை நான் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குன்னு இவ சொல்றா. என்ன அவுட்ஃபிட் இது? நான் ஹார்ட் ஆஃப் மேஜிக் காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் போய் படிக்க போறியான்னு இவ கேக்குறா. நான் போய் கேட்டதுக்கு என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துக்க மட்டும் சொல்லிட்டாங்க, அதுக்கு பதிலா டீச்சரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சார் ஃபிளியோ உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த சின்ன சின்ன ஸ்பெல்லால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவரோட புது ஜாபுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் புக்ல இருக்கிற மேஜிக் தான் நிறையவே படிச்சிருக்கேன். மேஜிக்லாம் சண்டை போறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகணும்னு அவசியமே இல்ல. வேணா நம்ம ஒரு சின்ன இடத்துல மட்டும் மேஜிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு ஈடு வருதுங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்றா. அவங்க எல்லாரையும் பார்த்தாலே தெரியுது அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆசைப்படுறாங்கன்னு. சரியா சொல்றீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நானும் ஒன்னு பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு கடையை நான் ஓபன் பண்ண போறேன். நீங்க கடையை ஓபன் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். ஆனா உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே டீமன்ஸ் தானே. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா டவுன்ல இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துருவாங்க. மாறு வேஷம் போட்டு தான் வரணும்னு சொல்லிடுவேன். உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். அது நானும் உங்ககிட்ட ஒன்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரிங்கை காமிக்கிறான். இது ஒரு வெட்டிங் ரிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையில அதை மாட்டி விடுறான். அவளும் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? ஹீரோ சார் இருக்கிற நிலைமை வச்சு பாக்குறப்ப நம்மள தூக்குல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சாகிறதுக்கு விரும்பல. இப்படி பண்றதுனால என்கிட்ட தப்பிச்சலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க யாரும். நான் எங்க இருக்கேன், என்ன ட்ரெஸ் இதுங்கிற மாதிரி இவ பாக்குறப்பதான் தெரியுது. இவளுக்கும் டார்க் ஒன்னுக்கும் இன்னைக்கு கல்யாணமா? பாக்குற இவளால இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. உங்களோட வெட்டிங் கிஃப்டா இந்த மொத்த உலகத்தையும் நாங்க டேக் ஓவர் பண்ண போறோங்கிற மாதிரி மத்த டீமன்ஸ் எல்லாம் சொல்லுதுங்க. என்ன எனக்கும் டார்க் ஒன்னுக்கும் கல்யாணமா அப்படின்னு பெலிரோசா குழப்பி போகிறா. பெலிரோசா உன்னை தவிர இந்த உலகத்துல இது அழகா இருக்க கூடாது, அதனால மொத்த உலகத்தையும் நான் அழிக்க போறேன். இல்ல என்ன விட்டுருக்கு, நான் இப்ப இந்த இடத்த விட்டு ஓடிடுறேன்னு பெலிரோசா கண்ட மணிக்கு கதறா. அதவேளை இது வெறும் கனவுதான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு இவ கதற ஆரம்பிச்சாரா மறுபடியும்.
அதுக்கப்புறம் ரிஸ் இருக்கால, என்னாச்சு உனக்கு, நீ ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கேக்குறா. கொஞ்ச நாளாவே எனக்கு வீடான நைட் மேர்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லவும், என்ன சொல்ற, நீ லவ் பண்ற ஆள் தானே உன்னோட கனவுல வராங்க அப்படின்னு ரிஸ் கேக்குறா. ஏன் சொல்றனா, ஆசைப்படுறதுதான் லூபினுக்குலாம் கனவா வரும், நீ யாரு மேலே லவ்ல விழுந்திருக்க, அதனாலதான் அவங்க உன்னோட கனவுல வராங்க. என்ன லவ்வா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு வெளிரோசா சொல்றா. வெளிரோசா யார் அது, எனக்கு தெரியும், அது டார்க் ஒன் தானே. வெளிரோசாவை பாக்குறதுக்காக மட்டும்தான் டார்க் ஒன்னு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. இல்ல அவர் சார் ஃபிளியோவை பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வராருன்னு வெளிரோசா சொல்லி பாக்குறா. ஆனா மத்த பொண்ணுங்களோ இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. நீ இல்லாத நேரத்துல எல்லாம் அவர் இந்த இடத்துல இருக்க மாட்டாரு தெரியுமா, நீ இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துக்கு வராரு, நாங்க ஒன்னும் எதையும் தப்பா ஒன்னும் சொல்லலையே. அதுக்கு வெளிரோசாவும், நான் ஸ்வாட் ட்ரைனிங் எடுக்கிற நேரம் பார்த்து அவர் வந்ததுனால எங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு மோதல் ஆயிடுச்சு, மத்தபடி வேற எது இல்லங்கிற மாதிரி சொல்றா. மேபி அந்த ஒரு காரணத்தினால கூட அவர் மேல லெவல்ல விழுந்திருக்கலாம்ல, அதுக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சார் ஃபிளியோ ரிஸும் எல்லாத்தையும் கடந்து பழகிட்டு இருக்கிற மாதிரி நீயும் பழகலாம். நாங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ரிசு சொல்றா. ஆமா, நானும் கேட்கணும்னு தான் இருந்தேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அந்த கதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா, இதனால அவரை உங்களுக்கு பிடிச்சிச்சு, அந்த ஒரு காரணத்தை கொஞ்சம் சொல்றீங்களா. அவர் ரொம்ப நல்லவருன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனாலும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா அவரோட அப்பாவித்தனம் தான். அப்படியே லூபின்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்காக என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல சொல்றா. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சாஃப்டா, இது என்னதான் மென்ஷன் பண்றான்னு மத்த பொண்ணுங்களை கொஞ்சம் யோசிக்குதுங்க. ஆக்சுவலி எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா, நம்மளோட லவ் பத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு ரித்து சொல்றா. டீமன்ஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் நோட்டிபிகேஷன் காமிக்குது. என்ன இந்த டவுனுக்கு பக்கத்துல டீமன்ஸ் இருக்கா, அப்பனா இந்த டவுன் ஆபத்துல இருக்கான்னு இவ கேக்குறா. ஆமா, டீமன்ஸ் இருக்கிறத நானும் ஃபீல் பண்றேன்னு இந்த ஜின்னும் சொல்றா. நம்ம ஹீரோட பேரியர் இங்க இருக்கிறத டார்க் ஆர்மில இருக்கிறவ பாத்தாரா. என்ன சொல்றீங்க, என்னால நம்ப முடியலன்னு பிரின்சஸ் லைட்டா குழம்பி போக்குறாங்க. சார் ஃபிளியோ உங்களுக்கு கொடுத்தது வந்து ரோல்டு கோல்டு, அதெல்லாம் நம்ம கேஸ்ல விட்டு போறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுப்போமே. எனக்கு ஹியூமன்ஸ் கூடயும் டீமன்ஸ் கூடயும் சேர்ந்து சண்டை போடுறது பிடிக்காது, என்னோட லைஃபை நான் பீஸ்ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த டவுனை பழையபடி கொண்டு வரதுக்காக என்னால முடிஞ்ச உதவியே இதை வச்சுக்கங்கன்னு நம்ம ஹீரோ அப்ப கொடுத்திருப்பான். ஆனா பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ரோல்டு கோல்டு நம்ம கொடுத்தது கிடையாதுன்னு பிரின்சஸ் சொல்லவும், இல்ல நம்ம இந்த மாதிரி கோல்டு ஓரத்திற்கு கொடுத்திருக்கோம்னு இவர் சொல்றாரு. யாருக்கு கொடுத்திருக்கோம், இந்த உலகத்துக்கு மிஸ்டேக்கா சம்மனிங் செய்யப்பட்ட பனாசாவுக்கு தான் நம்ம அந்த கோல்டை கொடுத்தோம். அந்த மனுஷனை நீங்க டெல்பாசா ஃபாரஸ்ட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டீங்க, ஒருவேளை ரெண்டு பேருமே ஒரே ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவர் கேக்குறாரு. இதனாலதான் ஹீரோ பதவி நம்ம கொடுக்கறோம் சொல்லியும் அவர் வேணாம்னு சொன்னாரா. இப்ப இதை விட்ட வேற வழியில அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா எதுல இருந்து அவர்கிட்ட போய் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பிரிசன்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். அதுக்கு பிரின்சஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பவுண்டரி செட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு பாருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ பதவியை கொடுத்ததே அவங்க தான், ஆனா இப்ப அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துல இருந்து எடுங்க, அவங்களால இங்க இருந்து ஓடி ஒழிய முடியாது. ஹீரோ சார், நம்ம பிரிசன்ல இருந்து தப்பிச்சதுல இருந்து இன்னும் வரையும் ஓடிட்டு தான் இருக்கும். என்ன நீ என்ன கிரிமினல் மாதிரி பேசிட்டு இருக்க, தப்பிச்சு போயிருக்கோம், திருடி இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இல்ல. எல்லாம் இருக்கிறப்ப அந்த பாட்டம்லெஸ் பேக்கை மட்டும் எதுக்காக நீங்க எடுத்தீங்க, எனக்கு எப்படி இருந்தாலும் ரிவார்டு தரம் சொல்லி இருக்கிறானுங்க, அதுக்கு பதிலா தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இவன் சொல்றான். ஹீரோ சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, ஹீரோவா என்னோட டியூட்டி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கோல்டு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு அவனுக்கு தான் சொன்னானுங்க. ஆனா அது எல்லாத்துக்கு பதிலா இந்த பாட்டம்லெஸ் பேக் எடுத்துட்டு வந்ததுக்கு அவனுக்கு எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பாக்ஸை தவிர வேற எதுவும் இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன வெறும் மண்வெட்டி தானா. அடுத்தவனுடைய சத்தம் போட்ட இடத்த சொத்து போட்டாரானுங்க எல்லா சொஜோஸும். எஸ்டண்டா ஒரு குழியை தோண்டி இவங்க ரெண்டு பேரும் மத்தவங்களோட கண்ணில் மாட்டிக்காம தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டவுட், எப்படி திரும்பி மேல போறதுன்னு. டார்க்கோனும் நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்களை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேக்குறாரு. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்கள பத்தி இருக்கிற எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. லியோ கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் இல்லாம இருந்தாலும் டெலிபோர்டேஷன் மேஜிக்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி பார்த்த இடங்களை மட்டும் தான் அவனால டெலிபோர்ட் பண்ணி போக முடியும். இதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த சண்டையை பாதியில நிறுத்தி அவனை தேடுறதுக்காக எல்லா யூனிட்டையும் அனுப்பி விட்டுட்டீங்க. இருந்தாலும் இப்ப சொன்னா கூட நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். மேஜிக் பேஸ் எல்லாத்தையும் அனுப்புனாலே மிலிஷியம் பரவும் நமக்கு ஒரு பாதையும் கிடைக்கும். அதை வச்சு அந்த கிளியரோட ராஜ்யத்தையும் நம்ம தரமட்டமா ஆக்கிடலாம். அதுக்கு டார்க் ஒன்னும் என்ன மறந்துட்டியா, பியூரிபிகேஷன் மேஜிக் பெரிய லெவல்ல ஒருத்தனால யூஸ் பண்ண முடியும், அது வேற யாரும் இல்ல, ஃபிளியோ தான். அதனாலதான் சொல்றேன், இப்ப அவனை தேடுறது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அப்படி பண்ணா மத்தவங்க அவங்க எப்படி நினைப்பாங்க தெரியுமில, இமிமினஸ் நான் உன்னை இவ்வளவு சிரமப்படுத்துறதுக்கு மன்னிச்சிரு, பட் அதுக்குன்னு என்ன நானே நான் மாத்திக்க முடியாதுல. உனக்கே தெரியும் என்னோட மக்களை இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒரு டீமன் பொண்ணு கேட்டாரா. அவ இப்ப என்ன பண்றானா, கோசலோட பிரதர்ட்ட போய் பத்த வச்சு விட்டாரா. சண்டை போறதை விட்டுட்டு ஒரு ஹியூமனை வந்து தேடிட்டு இருக்கிறது, அதுவும் டார்க் ஆர்மில சேர்க்கறதுக்காக நினைக்கிறேன். என்ன சொல்ற, என்னால நம்ப முடியல, ஒரு ஹியூமனை வந்து டார்க் ஆர்மில சேர்க்கறதுக்கு அவன் பாக்குறானா. ஐ திங்க் அவர் எதிர்பார்க்கறது ஒரு ஹீரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோவா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் நான் நசுக்குவேன்னு இவர் சொல்றாரு. டார்க் ஒன்னா இருந்துகிட்டு இந்த மாதிரி எந்த வேலையும் அவன் பண்ணாம இருக்கிறது நினைச்சாலே எனக்கே கடுப்பா இருக்கு. இதனால இவரு இப்ப என்ன பண்றாருன்னா, இவரோட தம்பியோட த்ரோன் இருக்குல்ல, அதை கைப்பற்றாலும் முடிவு பண்றாரு. நான் டார்க் ஒன்னா பதவி வைத்த முத வேலையா இந்த கிளியரோட ராஜ்யத்தை நம்ம அழிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு புது ஏற ஆரம்பிக்க போகுது. இவங்க அந்த ராஜ்யத்தில இருந்து ரொம்ப தூரமா இருந்தாலும் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இவங்களுக்கு கரெக்டாவே கிடைக்குது. எனக்கு லைட்டா கவலையா இருக்கு, அந்த பேரியர் தாண்டி ஏதாச்சும் உள்ள வந்துருமான்னு. பட் இப்ப வரையும் பெருசா எதுவும் நடக்கல, அது வரையும் சந்தோஷம் தான். எரிஸ் நம்ம மத்தவங்களை போய் மீட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால லஞ்சுக்கு நம்ம எங்கேயாச்சும் போலாமா. கண்டிப்பா, பக்கத்துலயே ஒரு புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க, நம்ம அந்த இடத்துக்கு போலாங்கிற மாதிரி இவ சொல்றா.
ரீஸ் அந்த பாரு அந்த பாட்டியோட கடையில போர்டை காணோம். பாட்டி என்னாச்சு, உங்களோட கடையோட போர்டு எதுக்கு கழட்டுறீங்க? நான் இந்த கடையை ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு சப்ளைஸ் கூட கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சப்ளை டார்க் ஆர்மி சண்டையில அழிஞ்சிருச்சு. திருப்பி இதை பழையபடி கொண்டு வரதுக்கு கூட எங்கள்கிட்ட எதுவுமே இல்ல. வார் ஜோன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அதோட எஃபெக்ட் இந்த டவுன் வரையும் இருக்கு. பட் அவுட் சைட்ல இருந்து பார்த்தா புது கடைகளும் நிறைய ஓபன் ஆகுது. லஞ்ச் சாப்பிடறதுக்காக ஒரு கடையை பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு வெளிரோசா வரா. நீங்க 2 பேரும் சாப்பிட போறீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட் நான் வைக்கிறேன்னு இவ சொல்றா. ரிசு இதை கேட்டு வருத்தப்படுறா. ஏன்னா நம்ம ஹீரோ கூட தனியா சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டிருப்பா. ஆக்சுவலி என்னோட அட்வென்ச்சர் ரேங்க் அதிகமானதுனால எனக்கு இது வரை கொடுத்துட்டு இருந்த ரிவார்டும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. வெளிரோசா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இவளுக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு. நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதுக்கு நான் ரீபே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அப்படியே அந்த இடத்துக்கு ஹையா வரா. இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமன் இருக்கிறத சென்ஸ் பண்ற. அதுவும் இந்த பக்கம் ரிசு வேணான்னு சொல்ல வெளிரோசா பார்த்து பயப்படுறா. ஏன்னா வந்திருக்கிறது கோசல். என்னோட இன்டர்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான பேரியர் இருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணா. அப்பதான் தெரிஞ்சு நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்கன்னு. வெளிரோசா உங்க கூட நான் அப்புறமா பேச வேண்டியது இருக்கு. அப்ப நடக்க போறதுதான் எனக்கு கனவா வருதா? ஹியூமன்ஸோட ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லதா இருக்கு. நான் டார்கோன் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கேன். எங்களோட இடத்துலயும் இந்த மாதிரிலாம் கடை இருக்கு. ஆனா அந்த இடத்துல சமைக்க மாட்டாங்க. இவர் சொல்ல வர்றது எனக்கு புரியுதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாங்க பேசுறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்க கூடாதுன்னு ஒரு பேரியர் நம்ம ஹீரோ போடுறான். வெளிரோசா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? அவளுக்கு நல்லாவே சமைக்க தெரியும். ஏன்னா அவதான் எனக்கே சொல்லி கொடுத்தா. சில டிஷ் எல்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய பொருள் நான் வச்சுக்கணும். ஹியூமன்ஸோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வத்துல இருக்கிற மாதிரில தெரியுது. ஒரு நாட்டோட வளர்ச்சி அதிகமா இருப்ப அது கூட சேர்த்து அதோட மிலிட்டரி பவர் அதிகமாகணும். இப்போ வரையும் உன்னோட எதிரிகளை நீ நோட்டை வெட்டிட்டு தான் இருக்க. ஃபிளியோவை ஜெயிக்கிறதுக்காக நான் இப்போ வரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாங்க எப்படி வாழ்றோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால எங்களை மிதிக்க முடியும்ல. ஆமா அப்படின்னு சொல்லவும் இவ கடுப்பாயிடுறா. நாங்க எப்படி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்க எங்களுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நான் கொஞ்ச காலமாவே ரிசு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரலையே. உங்களுக்கு அதை பத்தி தெரியல நினைக்கிறேன். ஹியூமன் செட் இல்லாதது வந்து டிமன் செட் இருக்கு. அதுதான் மனுஷியம். சில டிமன்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியும், சில டிமன்ஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு இடத்துல டிமன்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவும் ஹியூமன்ஸுக்கு ஹார்ம்ஃபுல்லா மாறிடும். மேஜிக்கல் பீஸ்ட்ல சில ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுங்களால வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், ஓகேவா? இந்த விஷயம் இவ்வளவு டீப்பா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுலயே சில டிமன்ஸுக்கு ரத்த வரிலாம் இருக்கும் தெரியுமா? எதுக்கடா இப்ப என்ன பாக்குற? சரி மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த உலகத்துல பாகுபாடு பார்க்காம டெமி ஹியூமன்ஸ் கூட பழகுறாங்க தெரிஞ்சோன்னு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. லியோ சார் என்ன ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்களா? என்னாச்சு பெலிரோசா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அமைதியா இருக்கிற? என்னோட பழைய உலகத்தை விட இந்த உலகத்துல ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் ஒரு பெரிய வாழை இருக்கு. ஹீரோ சார் என்னோட கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம மேல வந்துட்டோம். என்னால இதுக்கு மேல நகர முடியல. கவனம் சதுரிடுது, கையை விட்டுறான். வழக்கம் போல ரிசு தான் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறா. லேடி ரிஸ் நீங்க வர வர ரொம்ப நல்லாவே சமைக்கிறீங்க. மிஸ் மலினோவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டேன். மிஸ் மலினோ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களால தான் இப்போ என்னோட ஹஸ்பண்டோட இதயத்துல நான் இடம் பிடிச்சிருக்கேன். அதுக்கு அவங்களும் ஃபேமிலி மீல்ஸ் சமைக்கிறதுல இருந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வரையும் எப்படி சமைக்கணும்ங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களா? கல்யாணம் ஆனவங்க 2 பேருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதவை யாரோ தட்டுறாங்க. போய் பார்த்தா கிளியரோட ரத்தத்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ். நான் தான் அப்பயே சொன்னேன் ஹீரோ ஆகிறதுக்கு எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். உங்களை ஃப்ரீயோன்னு சொல்லட்டா இல்ல பனசான்னு சொல்லட்டா? என்ன தெரிஞ்சிருச்சான்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இவர் கைனஸ் இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனாலும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் இதை குடிக்கிறேன். சார் ஃப்ளியோ கூட ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் பேச வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாரும் வெளில போறீங்களா? இதை கேட்ட ரிசு ரொம்ப கடுப்பாக்குறா. என்னோட ஹஸ்பண்ட் கேவலமா நடந்தது மட்டும் இல்லாம இப்ப அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பரவாயில்ல ரிஸ் கேப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஒரு கண்டிஷன், நீங்க பேசுறப்ப என் கூட என்னோட ஒய்ஃப் இருப்பா. என்னோட ஒய்ஃபுக்கு முன்னாடி உங்களால பேச முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்ப இந்த வீட்டை விட்டு போகலாம். ரிசு கேப்பி ஆனா அதை வெளில காமிச்சிக்கல. புரியுது, எனக்கு இது ஓகே தான். எல்லாரும் வெளில பண்ணதுக்கு அப்புறம் பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. எல்லாரும் பண்ண தப்புக்கும் சேர்த்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா உங்களை எந்த நோக்கத்துக்கு டெல்வஸ்டா ஃபாரஸ்ட் பக்கம் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரின்சஸ் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் ஒன்னும் பனசா கிடையாது. ஃப்ளியோ ஒரு சாதாரண மெர்ஜென்ட். அப்பனா நீங்க என்னோட மன்னிப்பை ஏத்துக்க போறது கிடையாதா? அப்படி நான் அதை ஏத்துக்கிட்டா மட்டும் எனக்கு நடந்ததெல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? அதை சுத்தி வளைக்காம டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இதுக்கு மேல சொல்லாம விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மேப்பை காமிக்கிறாங்க. இந்த மேப்ல பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே கிளியரோட ராஜ்யத்துல இருக்கிற பெட்டாலியன் கமாண்டர்ஸ். ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயத்தை எதுக்காக என்கிட்ட காமிக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். கேசில இருக்கிறவங்க பியூரிபிகேஷன் மேஜிக் போட்டிருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்துல அது வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் டார்க் ஆர்மில இருக்கிறவங்க படையெடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. எங்க கிட்ட இருக்கிற மேஜஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பியூரிபிகேஷன் மேஜிக் போட்டிருக்காங்க. சுத்தி வலிச்சு இவ இப்ப எங்க வந்து நிக்கிறானா பக்கத்துல இருக்கிற எல்லா டவுனையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் உதவி
உதவி செய்யணும்னு சொல்றா. ஒரு ஹீரோவா எல்லாத்தையும் ஒரு ஹீரோவா இருக்கிற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பண்றதுனால நான் உங்களோட வலையில விழுந்துரும் நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா உங்களோட பேச்சிலே தெரியுது என்னோட ஹஸ்பண்ட சண்டை போறதுக்கு மனசை மாத்துறீங்கன்னு. சண்டை போடுறதே பிடிக்காத வீட்டை வந்து சண்டை போட சொன்னா இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. பியூரிபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணதுனால கிங் இப்ப படுத்த படிக்கையா இருக்கிறான். அவன் திரும்பி வந்துட்டான்னு வச்சீங்களேன், அவன் டீமன்ஸ் பார்க்க இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை கொல்றதுக்கு ஆர்மி அனுப்புறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். என்ன எங்களை மிரட்டுறியா? இருந்தாலும் கிளியரோட ராஜ்யத்தோட கண்ட்ரோல் இப்ப என்கிட்ட இருக்கிறதுனால ராஜா பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கே நான் தண்டனை வாங்கி தரேன்னு சொல்றான். சார் ஃபிளியோ, உங்களோட உதவி தான் நான் இப்ப நாடி வந்திருக்கேன். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கிங் வந்து ராஜ்யத்தை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. ஆனா அவரே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. யாரோட உதவியும் கேட்க மாட்டாரு. இப்ப எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால என்னோட மக்களை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்ப எல்லா கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்கு. நீ ரூலர் ஆகிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் நீ யூஸ் பண்ணிக்கிறதுக்கா பாக்குற? ரீஸ் வேணா கொஞ்சம் அமைதியாகு. உங்களுக்கு தேவை நான் டார்க் ஆர்மில சேர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் தானே எதிர்பார்க்கறீங்க? ஆமா, நானும் அதுதான் எதிர்பார்க்கறேன்னு இவளும் சொல்றா. ரீஸ், அவ எல்லாத்தையும் எதுக்காக நமக்கு காமிச்சான்னு நினைக்கிறேன்? ஒருவேளை நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கிறதுக்கு அவ எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்ற. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவ அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவளும் ஆமாங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு, சார் ஃபிளியோ, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரையும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சாரானுங்க. ஹீரோ சார், நம்ம அந்த ஹோல்ல இருந்து வெளில வந்ததுல இருந்து இப்ப வரையும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். திரும்பி நான் ஹீரோ ஆகிறதுக்கு சில பல தடங்கள் வரதா செய்யும். அதை நம்ம தாண்டி தான் ஆகணும். இதுல வேற இவளுக்கு பசி எடுக்கவும் அழுவ ஆரம்பிச்சிடறா. அழுவாதுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்கிற கடைசி பிஸ்கட்டை இவகிட்ட கொடுக்கவும் இவளும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறா. சூயா, இதுக்கப்புறமும் நீ என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு வர போறியான்னு இவன் கேட்கறான். அதை நான் தான் சொல்லணும். நான் உங்களுக்கு பரமா இல்லாம இருந்தா நீங்க எல்லாத்துலயும் இருந்து ஈஸியா தப்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த பிரசன்ல இருந்து என்ன காப்பாத்தினீங்களே, அப்ப நீங்க எனக்கு ரொம்ப கூலா தெரிஞ்சீங்க. சரிவா, இங்க இருந்து போகலாம்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். அடுத்தனுடைய ஒரு ஸ்பைடர் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதோட வெப்ப வச்சு பிடிச்சிருது. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக பாக்குறதுக்கு அழகா இருக்கிற ஒரு பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இவன் சொல்லவும் கேட்ட இவன் பதற ஆரம்பிச்சாரான். அதுக்கப்புறம் ராத்திரி போல ரிசு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீங்க பிரின்சஸோட ஆஃபரை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சண்டை போடவே பிடிக்காது. இருந்தாலும் சில டவுன்லாம் ஆபத்துல இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு கண்டிப்பா நான் ஏதாச்சும் ஒண்ணு நான் மாத்தி தருவேன். ஏன்னா எதிர்காலத்துல நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஒரு குழந்தை மனுஷன் டீமன்னு பிரிச்சு பார்க்காம எல்லார் குழந்தைங்க கூட சந்தோஷமா பழகணும். அப்படிப்பட்ட உலகத்தை நான் உருவாக்க நினைக்கிறேன். ஆனா அது ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்ட ரீசு நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டா பேசுறா. உங்களை பொறுத்தவரையும் முடியாததுன்னு எதுவுமே இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா அதை உங்களால முடிக்க முடியும். அதே மாதிரி நானும் என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். எல்லாரும் கேளுங்க, இந்த இடத்துக்கு டார்க் ஆர்மி வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா எல்லாரும் இந்த இடத்துக்கு போங்க. இது எதுவுமே தெரியாத ஒரு சின்ன பொண்ணு இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிறா. ஆனா கரெக்டான நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து இந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க. எனக்கு புரியல, நீங்க எதுக்கு காம்பன்சேஷன் இல்லாம இதை ஒத்துக்கிட்டீங்க? ரிவார்டுக்காக மட்டும் நம்ம வேலை பார்த்தனா மனுஷங்க எல்லாரும் நம்மள வாங்கிட்டானுங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. ரெண்டாவது வாட்டி பிரின்சஸ் கேட்கும்போது என்ன அறியாமலே நான் அதை விட்டு கொடுத்துட்டேன். என்ன, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா? அப்பனா நீங்க அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆக்க போறீங்களான்னு இவ கேக்குறா. சில டிமன்ஸ்ல ஒண்ணுக்கு 4-5 ஒய்ஃப் வச்சிருப்பானுங்க. அப்ப என்னோட கேதி, நீ என்ன நினைச்சிட்ட? நான் யாரையும் கல்யாணம் தான் பண்ணிக்க போறது கிடையாது. எனக்கு நீ மட்டும் போதும். லூபி, நீ எதுக்கு அந்த ஹியூமன் கூட பேசிட்டு இருக்கேன்னு இந்த டீமன் கேட்கவும், நாங்க இந்த டவுனை பாதுகாக்கிறவங்க, மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டுட்டு திரும்பி போயிடுங்க. அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு டீமன் வருது. இவன் தான் சைக்ளோஸ். இவன் டார்க் ஆர்மில ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அந்த டீமனும் என்ன பண்ணுதுன்னா இவளோட அண்ணனை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சாரான். இதை கேட்ட ரிசு, இதை என்கிட்ட விட்டுடுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஏன்னா இவளோட அண்ணன் ஃபென்ட்ரில் வந்து இன்ஃபர்னோஃபர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்ததுனால எல்லாரும் கொஞ்சம் பெரிய லெவல்ல மரியாதை வச்சிருந்தானுங்க. ஆனா எப்போ அவளோட அண்ணன் இறந்து போனானோ அப்பையில இருந்து அவன் ரொம்ப வீக்கா இருந்தனாலதான் இறந்து போயிட்டான்னு சொல்லி இவளோட லூபி நினைத்து ரொம்ப தரக்குறைவா பேசிருக்கானுங்க. இது உன்னோட பிரச்சனை, நான் இதுல தலையிடல. ஆனா அதுக்குன்னு அவனை கொன்னுடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்ட ரிசு நம்ம ஹீரோ சொன்ன ஒரே வார்த்தைக்காக பெருசா எதுவும் பண்ணாம சின்ன சின்ன காயத்தை மட்டும் ஏற்படுத்துறா. என்ன, நீ முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப வீக்காயிட்ட போல இருக்குன்னு அந்த டீமன் கேட்கவும், கொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் இவள் நேரம் நான் அமைதியா இருந்தேன். இதுவே நான் பழைய ஆளா இருந்ததுன்னா சண்டை ஆரம்பிச்ச உடனே நான் உன்னை கொண்டு இருப்பேன். இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி உடனே வானத்துக்கு போயிட்டு அடுத்த நொடி இவங்க ரெண்டு பேரோட இடத்த இடமாத்திடுறா. இவனும் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணவும் டக்குன்னு அந்த இடத்தையும் மாத்திடுறா. அதுக்கப்புறம் கிராவிட்டி ஸ்பெல் யூஸ் பண்ணி இவனை நல்லா லாக் பண்ணிடுறா. நீ மனுஷங்க மாதிரி ரொம்ப மோசமான ட்ரிக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீல. அப்படி மட்டும் நான் யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா கண்டிப்பா நீ செத்து பண்ணி சொல்றா. என்னடா எல்லாரும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, இவளை அட்டாக் பண்ணுங்களா? இதை கேட்ட எல்லாரும் இவளை அட்டாக் பண்ண வருவோம். நம்ம உடனே அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறா. ஏன் இப்படி பண்ணீங்க? இவங்க எல்லாரையுமே நான் சமாளிச்சிருவேன்னு இவ சொல்லவும், இல்ல பரவாயில்ல, இந்த டியூலையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. அடிபட்டு கிடந்த டீமனை நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிடுறான். எல்லாரும் திரும்பி போயிடுங்க, உங்களை நான் டெல்ஃபாஸ்டா ஃபாரஸ்டுக்கு டெலிபோர்ட் பண்ணி அனுப்பிட முடியும். ஆனா நீங்க திரும்பி வந்தாலும் வருவீங்க. எந்த அளவு பேசுற, யாரு நீன்னு அந்த டீமன் கேட்கவும், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா இந்த ஒரு டீமன் கூட ஒரு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கிறேன். இப்ப சொன்னதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என் கூட சகஜமா பழகலாம், ஆனா நான் சொல்றதை கேட்டு நீங்க இப்ப திரும்பி போலன்னு வச்சுக்கீங்களா, நடக்கிறதே வேற. அதுக்கப்புறம் ரிசி நம்ம ஹீரோவை பாராட்டுறா. வீட்டுல எடுத்து
எடுத்த ட்ரைனிங் வீண் போகலன்னு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல எப்படி பேசணுங்கிறது எல்லாத்தையுமே ரிஸ் அந்த நேரத்துல சொல்லி கொடுத்திருப்பா. அவனுங்களுக்கு கொடுத்த ஆர்டர் படி பார்த்தா அவனுக்கு கண்டிப்பா திரும்பி வந்தாலும் வருவானுங்க. ஆனா நம்ம அவனுங்களை அடி அடிச்சு துவச்சு விட்டுருந்தோம்னா வரத்துக்கே கொஞ்சம் யோசிப்பானுங்க. இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இருக்கிற பகை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். அப்படின்னா ஓகே அப்படின்னு இவளும் சொல்றா. எங்களோட டவுனை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றானுங்க. இந்த உல்ஃபை பார்த்தாலே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு இவங்க சொல்லவும், நீங்க பயப்படலாம் வேணாம், ஏன்னா இவ என்னோட பார்ட்னர்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக தான் நாங்க இத பண்ணிருக்கோம்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இந்த ஒரு விஷயத்தை டைரக்டா பிரின்சஸ்க்கே ரிப்போர்ட் பண்றானுங்க. அடையாளம் தெரியாத ஒரு அட்வென்ச்சர் டார்க் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பிடுறாராம். இது எல்லாத்தையும் கேட்டவங்களும் அது யாரா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் தெரியுது இது எல்லாத்தையும் பண்றது ஃபிளியோன்னு. பிரின்சஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நான் கேட்டது வீண் போகலன்னு. அதே மாதிரி வரும் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்க 2 பேருக்கும் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாரு. சார் ஃபிளியோவை பார்த்தனா கண்டிப்பா நான் ஏதாச்சும் அவருக்கு திருப்பி கொடுத்தாகணும். யூ காட் என்னோட ஆர்டர் மீறி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. லார்ட் கோசல் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு சதி பண்ணி யூ காட் உங்களோட த்ரோன் ரொம்ப பிடிச்சிட்டாரு. இந்த ஒரு விஷயம் யுமிமேன சொல்லி தான் எனக்கே தெரியும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. நிறைய எபிலிட்டி இருக்கிற ஒரு ஜோடியா வந்து நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். லார்ட் கோலை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக இவங்க 2 பேரும் ஈவல் கார்டுக்கு படையில போட்டு ஈவல் கார்டு இருந்து நம்ம பாறை வாங்கிக்கலாம். அதை வச்சு உங்களால லார்ட் கோசல ஈஸியா தோக்கடிக்க முடியும். அப்புறம் சீக்கிரமா கோல் உன்னை தோக்கடிச்சிட்டு இந்த த்ரோனை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கேக்குறா, எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? என்ன விளையாட்டு தானே சொல்றீங்க? இல்ல நாங்க சீரியஸா தான் சொல்றோம். என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லார்ட் கோல் விமிவனஸ் இருக்கான ஒரு விஷயத்தை வந்து இப்பதான் என்கிட்ட சொன்னான். லார்ட் உயிகாடு வந்து உங்களை ஏமாத்தி உங்களோட த்ரோன் ரூமை பிடிச்சிட்டாராம். இந்த டார்க் ஆர்மியோட 4 தோன்களே நீங்க தான், ஆனா நீங்களே இந்த மாதிரி பண்றீங்களேன்னு விமிவனஸ் கேட்கவும், நாங்க இங்க வந்ததுக்கான காரணம் நடக்க போற சண்டையை பார்த்து அதுக்கான சாட்சி சொல்றதுக்காக மட்டும்தான். இவ்வளவு சொல்லி பாக்குறா, அவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்காக அவங்களை நம்ம ஜெயில தூக்கி போடணும்னு. நாங்க இப்ப வரையும் லார்ட் கோசலுக்கு தான் சப்போர்ட் பண்றோம், ஏன்னா அவர் தான் இந்த த்ரோனுக்கு சரியானவர். அவர் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. மறுபடியும் அவரோட ஸ்ட்ரென்த் அவர் இந்த இடத்துல காமிச்சாகணும். அப்பதான் நாங்க மறுபடியும் அவருக்கு சப்போர்ட்டிங்கா இருப்போம். லார்ட் கோல் இன்னும் கொஞ்சம் தான் இந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நடக்க போற சண்டையில நீங்க யாரும் தலையிட கூடாது பாத்துக்கீங்க. கண்டிப்பா நாங்க யாருமே இந்த சண்டையில தலையிட மாட்டோம். யுமிவனஸுக்கு இவங்க எல்லாரும் இப்படி பண்றது பிடிக்காம உடனே இவர் அட்டாக் பண்றா. ஆனா இவருக்கு சின்ன டேமேஜ் கூட ஆகல. அதே மாதிரி இவளோ உன்னோட சின்ன ட்ரிக்கால எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருக்கிற வெப்ப வச்சு இவளை கட்டி போட்டலான்னு பாக்குறா. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு கோசல் வரவும், உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். இல்ல நான் கோல் தி டார்க் ஒன்னு சொல்லிட்டா. சரிவா இந்த த்ரோனுக்காக நம்ம 2 பேரும் டூயல் போட்டு பார்த்தரலாம். இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத சண்டைக்கெல்லாம் நான் வர மாட்டேன்னு கோசல் சொல்லவும், நீ கொஞ்ச நாளாவே ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கிற. டார்க் ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. என்ன நீ ஒரு முட்டாள் மாதிரி முட்டாள்தனமா பேசுற? டே நடிக்காதடா, கொஞ்ச நாளாவே நீ மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நீ போயிட்டு வரேன்னு நான் கேள்விப்பட்டேன். கடைசியில நடந்த சண்டையில கூட நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்போம், ஆனா நீங்க வந்து பின்வாங்க சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி நீங்க தான் அட்டாக் பண்ணலாம், அதுக்கு பதிலாக தான் நாங்க கிளியரோட அட்டாக் பண்ணோம்னு சொல்றானுங்க. அப்பனா இது எல்லாத்துக்கும் நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்களேன்னு கோசல் இவங்களை பார்த்து கேக்குறான். அவனுங்களும் எந்த பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தோன்னே, அப்பனா எனக்கும் இதை விட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு அவரோட பவரை ரிலீஸ் பண்றாரு. இப்பவா நம்ம 2 பேரும் டூயல் போட்டு இந்த த்ரோனுக்கு யார் தகுதியானவன்னு பார்த்தலாம். அதுக்கு கோசலும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரோட பிரேஸ்லெட்ல இருந்த ஓனர்ஷிப்பை மாத்தி இவன் கையில கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் நீ ஏன் டார்க் ஒன்னா இருந்துக்கன்னு. என்ன விளையாடுறியா? இவ்வளவு பெரிய பதவி எதுக்கு உனக்கு வேணாம்னு சொல்ற? நான் பண்றது எல்லாத்தையும் வச்சு டார்க் ஒனுக்கு நான் தகுதி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். என்ன இங்க இருந்து ஓடலான்னு பாக்குறியா? உன்னெல்லாம் நான் விட மாட்டேன். ஹேடச்சை வாரம் போடான்னு சொல்லிட்டு ஒரு இதா கேசல விட்டு வெளில போய் விழுந்துடுறான். ரொம்ப நன்றி இதுவரை நீங்க எல்லாரும் எனக்காக பண்ணதுக்கு. லுமிவினஸ் வா இங்க இருந்து போலாம். ஹீரோ சார் நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாங்க தப்பிச்சலாம் இவ சொல்றா. இதுதான் அங்க நடந்துச்சுன்னு கோசல் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. கையில காசுல போறதுக்கு இடல, அதனால நாங்க இங்க வந்துட்டோம். உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனாலும் இங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசி முடிவெடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நேரத்துல பெலிரோசா அந்த இடத்துக்கு வரவோ, லேடி பெலிரோசா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பெலிரோசா இதுக்கப்புறம் கோசல் இங்க தான் தங்க போறாரா? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் பெலிரோசா. இதை கேட்ட பெலிரோசா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாளுங்க, எங்க போற இங்க வந்து உட்காருன்னு உட்கார வச்சிராளுங்க. கோசலும் அவருக்கு நடந்தது எல்லாத்தையுமே அந்த 4 பொண்ணுங்கள்ட்ட எடுத்து சொல்றாரு. ஆரம்பத்துல எல்லாம் பயந்தாலும் அதுக்கப்புறம் ஒருத்தி கேக்குறா, டார்க் ஆர்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டாக் பண்ணாங்களே அதுக்கு நீங்க காரணம் இல்லையான்னு. ஆமா அதுக்கு நான் காரணம் கிடையாது, அது பண்ணதே வேற ஆளு. நான் ஒன்னும் உங்களோட எனிமி கிடையாது, உங்களை நான் டேஞ்சர்லயும் விட மாட்டேன். ஆனாலுமே நாங்க டீமன்ஸ் லுமிமின்னு சொல்லவும், ஒண்ணு இல்ல அவ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நம்ம ஹீரோ சொல்லி சமாளிக்கிறா. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்த நீங்க எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா இவர்கிட்ட இந்த எல்லா காசையுமே டார்க் ஆர்மில இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்க எல்லாரோட கடின உழைப்பினாலதான் இன்னும் நிறைய பேர் உயிரோட இருக்கிறானுங்க. இது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டா இருந்துட்டு போட்டுமே. அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்றீங்களே, உங்களுக்கு இது நியாயமா தெரியுதா? அதுக்கு கோசலோ என்ன பண்றது, டைரக்டா எங்க அப்பாட்ட இருந்து எனக்கு இந்த பதவி வந்துருச்சு. மத்தவங்க மாதிரி இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்னோட விருப்பத்துக்கு எப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் இதுக்கப்புறம் அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வைக்கிறேன். அதுவும் ஃபிளியோ ரீசஸ் டார்க் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டாங்களே அந்த மாதிரி. சரி இப்ப நம்மளோட டாபிக்கு வருவோமா?
சொல்லட்டுமா? எனக்கு ரிசுக்கும் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல தங்குறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனாலும் உங்க 4 பேருக்கு இதுல ஏதாச்சும் ஒரு ஆட்சேபனை இருக்கா? உங்களுக்கே ஓகேங்கிறப்ப எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு மத்த பொண்ணுங்க எல்லாமே சொல்லுதுங்க. சப்போஸ் அவங்க 2 பேராலயும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஹையா உங்களுக்கு ஷீல்டாவும் ஸ்பியராவும் இருப்பா. ஆனா நம்ம பெல்லி ரோசாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எப்படி இவங்க கூட நான் தங்குறதுன்னு புலம்ப ஆரம்பிச்சாரா. இதான் கிடைச்ச வாய்ப்புன்னு ரிசு அவளுக்கு சேர்த்து ஐஸ் வைக்கிறா. பெல்லி ரோசாவுக்கு இப்ப என்ன பண்றது இல்ல. எல்லாரும் சுத்தி வலிச்சு முட்டு கட்டுறதுனால இவ்வளவு ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஒரு வழியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமான நம்மளோட கூட்டத்துல சேர்த்தாச்சுன்னு ரிசு ஹாப்பி ஆகுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கோசல் இருக்காருல, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல வேணாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு ஜின்னு இருக்கா, நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டா, என்னால மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் பாத்துக்க முடியும். இல்ல பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஒர்க் ஷாப்புக்கு போய் இந்த இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்க தான் கிரியேட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. ஆமா, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நான் தான் உருவாக்குனேன்னு நம்ம ஹீரோ சொல்றா. இது வந்து டிராகன் ஸ்கேல்ல செஞ்ச ஷீல்டு தானே, ஜெயிச்சவங்களுக்கு தான் எல்லாமே சொந்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை பார்க்கும்போது தெரியுது இதுல நிறைய லேயர்ஸ்ல மேஜிக் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இருக்குன்னு. இது மட்டும் டார்க் ஆர்மி இது சண்டை போடுற ஹியூமன்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா டார்க் ஆர்மி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சமாளிக்கிறதுக்கு. அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஷீல்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு மட்டும் தான் விக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசுறது வாரமா இருந்த கேட்டலுமே மீனஸோ எப்படி ஒரு மனுஷங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாருன்னு கேக்குறா. பரவாயில்ல வேடி, ஏன்னா இப்பதான் அவர் டார்க் ஒன் கிடையாதுல, இருந்தாலுமே இவ லைட்டா வருத்தப்படுறா. எல்லாரும் நல்லா தூங்கினாலும் பெலிரோசாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. ரிசு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நீ தூங்காம இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியும் சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் இங்க தங்க வைக்கிறதுக்காக ரிசு உன்னை கம்பல் பண்ணல, அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. சொல்றது கேளு பெலிரோசா, நம்ம மாஸ்டர்ஸை வெட்டியாடி அதுல கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வித்து தான் நம்மளோட லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு தோட்டத்துல விளையிற வெஜிடபிள்ஸ் நம்ம தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி, அப்பப்ப நமக்குள்ள சண்டை நடக்கும், ஆனா அது எல்லாத்தையும் நம்ம பேசி தீர்த்தணும். எனக்கு ஆசைதான் உங்களோட ஃபேமிலியில நானும் ஒரு ஆளா இருக்கணும்னு, ஆனா மத்தவங்க பண்ற மாதிரி என்னால உங்களுக்காக எதுவும் பண்ண முடியல. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை சொல்றா. இதுக்கு முன்னாடி ஒரு நைட்டா இருந்தப்ப டார்க் ஆர்மியால கூட இருக்கிறவங்களாரும் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் கண் கூட பார்த்திருப்பா. அதாவது டீமனே வெறுக்கிறவள்கிட்ட டீமன் கூட சேர்ந்து ஒரே வீட்டுல வாழணும்னு சொன்னா அவளால ஏத்துக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பெலிரோசா இப்ப இருக்கிறா. ஹீரோவும் அவளுக்கு எடுத்து சொல்றா, நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே டீமன்ஸ் மேல கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்கிறானுங்க. இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வெறுப்புன்னு ஒண்ணு இல்லாம இருக்காது, ஏன்னா அதுதான் வாழ்க்கையே. அதே மாதிரி கோசல் இங்க வந்து தங்குறதுக்கான காரணம் அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டதுனாலதான். கோசலு ஹையா அவளுக்குள்ள இருக்கிற இன்னொருத்தி, இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தொந்தரவா இல்லையான்னு இவ கேக்குறா. இல்ல, எதுக்காக நம்ம மறைக்கிறோம், அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல நம்ம ஃபீலிங்ஸ் மறைக்கணும்னு அவசியமே இல்ல. மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளில சொன்னா மட்டும் தான் மத்தவங்க கூட நம்மளால நல்லபடியா பழக முடியும். நான் இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஆனா அதுக்குன்னு அவங்க கூட நீங்க பழகிதான் ஆகணும் அப்படின்னு நான் உங்களை கம்பல்லாம் பண்ணல. இவ்வளோ அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறப்ப ரிஷு ஒரு விஷயத்த சொல்றா. நான் டார்க் ஆர்மில இருக்கிறப்ப உங்க எல்லாரையும் நான் வெயிட் பண்ணும்போது உங்க எல்லாரையும் சாப்பிட்டலாம்னு முடிவே பண்ணிட்டேன் தெரியுமா? இல்ல எனக்கு புரியல, நீங்க உண்மையா தான் இதை சொல்றீங்களா? ஆமா, நான் உண்மையா தான் சொல்றேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீ கூட சண்டை போறதுக்கு ட்ரை பண்ண போறியா? பெலிரோசா, நீ ஆல்ரெடி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கிற, ஏன்னா இந்த பிஸ்கட் எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்ததே நீ தானே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே இவங்க 2 பேரையும் இவ மிரட்ட ஆரம்பிச்சாரா. உங்களால மனுஷங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கிறத வேற பாத்துங்க. அப்பனா பெலிரோசா, இந்த வீட்டுல உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஆனாலும் எங்களையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நேற்று ராத்திரி அழுதுகிட்டு இருந்த ஒருத்தங்க இப்ப காலைல தைரியமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அடியே சார், பிள்ளைய கிட்ட 2 வாட்டி நீ தோத்து போனியே, அந்த விஷயத்த நான் வெளில சொன்னலாம். இல்ல அப்ப நீ அமைதியாரு. கோசலும் இவளுக்கு கை கொடுக்கலான்னு வரப்ப நான் உங்களை நம்புறப்ப நான் உங்களுக்கு கை கொடுக்கறேன்னு இவள சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இவ்வளவு சைபோ சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு வழியா நம்ம அந்த டீமன்ஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஹீரோ சார் கொஞ்சம் நில்லுக்கு, இதால ஓட முடியல, எப்படியாச்சும் நம்ம இந்த டீமன் டெரிட்டரி விட்டு வெளில போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஏன்னா இவங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கஜானால இருந்து லைட்டா லவட்டிட்டு வந்துட்டான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஹீரோ சார், ஆனா நம்ம தான் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறோமே. இந்த கிளியரோட விட்டு நம்ம வெளில போனா மட்டும் தான் நான் யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்க முடியும். இப்ப டார்க்கோனா இருக்கிற யூ கார்டு இருக்கால, அவனால சரியா அவனோட ட்ரூப்ஸை வழி நடத்த முடியல. இதுக்கு முன்னாடி அந்த பிளான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவன் சொன்ன பிளான கேட்டதுனால நிறைய ட்ரூப்ஸ் இவங்க இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கோவத்தை யார் மேல காட்டுறேன்னு தெரியாம நீ ஒரு நல்ல பிளான போட்டுட்டவான்னு இவன் மேல கட்டிடுறான். இந்த 4 பேரும் 4 விதமா பேச ஆரம்பிச்சாரானுங்க. கோசூல இருந்தப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா அவர் எல்லாத்தையுமே கரெக்டா பிளான போடுவாரு. அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருந்து லுமிமெடஸும் போயிட்டா. இப்ப இருக்கிற எல்லா ஆபீசர்ஸும் அவங்களோட நம்பிக்கை இழக்கிறதுனால டார்க் ஆர்மி என்ன வேணா ஆகலாம். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு பிளான வச்சிருக்கேன்னு இவ சொல்றா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஹாட் ஸ்பிரிங்க்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்க போறோம்னு ரித்து சொல்லி ஹாப்பி ஆகுறா. ஆனா அந்த அக்காவோ ஹாட் ஸ்பிரிங்க்கு போறதுக்கான ஃபேமிலி டிக்கெட் இந்தாங்கன்னு சொல்றாங்க. ஃபேமிலி
டிக்கெட்டா அப்படின்னா 3 பேர்ல இருந்து 15 பேர் வரை நீங்க கூட்டிட்டு போலாம். அப்ப சரி எனக்கு வேற பிரைஸ் மாத்தி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஹினோசாகி ஹாட் ஸ்பிரிங்குக்கு வராங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கோசல் கேட்கவும், இதுதான் யூகட்டா இந்த ஐலாண்டோட ரொம்ப ட்ரெடிஷனலான ட்ரெஸ். இங்க ரிசு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிடுமோன்னு. இங்க மொத்தமா 7 ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. அதுல ஒவ்வொருலயும் நம்ம குளிக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு இவ சொல்லவும், அதுவே மேஜிக் யூஸ் பண்ணா அது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும்னு ஹையா சொல்றா. ஒவ்வொரு ஹாட் ஸ்பிரிங்லயும் குளிக்கும் போது ஒவ்வொரு பெனிஃபிட் கிடைக்கும்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லவும், ரிசு அவ சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டு அப்படியே இமேஜினேஷனே பண்ண ஆரம்பிச்சாரா. இங்க வந்தது நினைச்சு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, வாங்க போகலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்குக்கு போகவும், அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, அதனால போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிங்க. ஆமா, ஃபெர்டிலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஸ்பிரிங் எங்க இருக்குன்னு அங்க வேலை பார்க்கறவங்கள்ட்ட கேட்கவும், ஓ நீங்க அந்த யுனாகி ஸ்பிரிங் கேக்குறீங்களா, அது வெள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டிக்கெட்டை கொடுக்குறாங்க. அப்படி அவங்க கொடுத்துட்டு நம்ம ரிசு பார்த்து குட் லக்னு சொல்லவும், ரிசு அதுக்கு தம்ஸ் அப் காமிக்கிறா. எந்த நாலு பொண்ணுங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறப்ப இவ தெரியாதனமா ஈவு கட்ட இடிச்சிடுறா. இது தெரியாம தான் நடந்துச்சு, நாங்க உங்களை மன்னிச்சு விட்டுறோம், நீங்க இங்க இருந்து போகலாம். ஏன் இப்படி பண்றேன்னு இவர் கேட்க, நம்ம எதுக்காக மனுஷங்களோட ரூபத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் தெரியும்னு சொல்லி இவர் சமாளிக்கிறாரு. இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, இதை நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா. எல்லாம் நல்லா கேளுங்க, உங்களோட கழுத்துல இருக்கிற நெக்லஸ் மட்டும் கழட்டிடாதீங்க, இல்லனா உங்களோட மெலிசியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, டார்க் ஆர்மில இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும், நான் வேணா அங்க போய் எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கட்டா. இல்ல நீங்க போனீங்கன்னா அது பிரச்சனையா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவ சொல்லி பாக்குறா. இல்ல பரவாயில்ல, நான் போய் பேசி பாக்குறேன்னு இவ சொல்லவும், ரிசு இவங்க ரெண்டு பேரையும் மிரட்ட ஆரம்பிச்சார. இந்த ட்ரிப்புக்காக நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் தெரியுமா. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூமா எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிசு நம்ம தனியா இருக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் வேணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. கோசல் உங்களுக்கு எப்படி, நீங்க தனி ரூம் எடுத்துக்கிறீங்களா. இல்ல பரவாயில்ல, நான் மத்தவங்க கூட ஒன்னாவே தங்கிக்கிறேன். அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லைன்னு இதுங்க ரெண்டும் கோரஸா சொல்லுதுங்க. யாரும் சண்டை போடாதீங்க சார், பிரியாவால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னாவே என்ஜாய் பண்ணலாம்னு இவ சொல்லவும், இல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கு, நான் தனியா விட்டுருங்க. அதே மாதிரி நானும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு, இனி தனியா விட்டுருங்க. ஆமா, கேம் கூட இருக்குன்னு சொல்றாங்க, அதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வெளிராசா நீ என்ன பண்ணலான்னு இருக்க, இவ்வளவு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா. சரி வாங்க நம்ம யுனாகி ஸ்பிரிங்குக்கு போலான்னு ரித்து சொல்றப்ப, நானும் உங்க கூட வருவேன்னு கையா முன்னாடி வந்து நிக்கவும், இல்ல நீ எங்க கூட வர வேணாம், இன்னைக்கு எங்களை தனியா விடு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையா. புரிஞ்சு எனக்கு இப்ப எந்த தடங்களும் இல்லன்னு ரிசு ரொம்ப ஃபயரப் ஆயிடுறா. சரி ஓகே, எல்லாரும் டின்னர்ல மீட் பண்ணலாம்னு நம்ம ஹீரோ சொல்றான். கையாவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவளோட சைக்கி வேர்ல்டுக்குள்ள இருக்கிற அந்த விச்ச பாக்குறதுக்காக போறா. என்ன நீ என்ன மறந்துட்டியான்னு அந்த விச்சு கேட்கவும், நான் ஒன்னும் உன்ன மறக்கலையேன்னு அந்த கையா சொல்றா. சரி எதுக்காக நீ இப்ப என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க. ஓ அதுவா, நான் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறேன். இல்ல எனக்கு புரியல, இப்ப நீ என்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போற. வேற என்ன, அதுதான் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிருப்பாங்களே, அதை பார்த்துட்டு இவளுக்கும் ஆர்வம் தாங்கல, அதனால இவளை வச்சு அதை பத்தி கத்துக்கலாம்னு நினைக்கிறா. இங்கே நான் ஒரு பொண்ணு, ஆல்சோ நீயும் தான். இல்ல பரவாயில்ல, நான் அதை கூட பாத்துக்கிறேன்னு இவ சொல்லுவோம். இல்ல நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு இவ கதை ஆரம்பிச்சாரா. என்ன இவ என்னோட சைக்கிள் வேர்டுல இருந்து என்ன வெளில தள்ளிட்டா. அப்பனா பார்ட்னரோட ஒத்துழைப்பும் தேவைப்படும் போல இருக்கு இதுக்குலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா பசங்க தனியா பொண்ணுக்கு தனியா குளிக்கிறதுக்கு போர்டு போட்டிருக்கு. ஆனா ரிசு அதெல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோ வாங்க போலான்னு எடுத்துட்டு போயிடுறா. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரிசு அந்த பக்கத்துல இருந்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த வாட்டி விட்டு அடுத்த வாட்டி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா ஹனிமூன் போலான்னு சொல்றான். கேட்ட ரிசு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவால அதை கேட்க முடியல, நான் போறேன்னு சொல்லிடுறா. சரி இதுதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ உள்ள போலான்னு பாக்குறப்ப ஹையா அந்த இடத்துக்கு வந்து, என்ன இதுல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியுது, நான் கூட ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்கிறேன், ஆனா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு தான் எனக்கு ஆள் கிடைக்கல. எனக்கு புரியல, நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க. நீ எதை பத்தி யோசிக்காம என் கூட வந்தா மட்டும் போதும், மத்தது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பெலிரோசா அவரையே பாத்துட்டு இருக்க, உனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரா போய் அவரை பார்த்து சொல்லிடு. அதெல்லாம் இல்லவே இல்ல, அவங்க ரெண்டு பேரும் மேலயும் நான் ஒரு கண்ணு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இது நம்புற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ கொத்து விட்டாரா. இந்த இக்காட்டால கூட நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க பெலிரோசா. இதை கேட்கற லூமினஸால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு டார்கோனா இருந்தவரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. அதே இடத்துல இவனுங்களாரும் ஒன்னா உட்காந்து சாப்பாடை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இத இன்னும் கொஞ்சம் பண்ணாக்க முடியுமான்னு ஈவிக்காட்டு கேட்கவும், அதை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு இவ டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் எல்லாம் நல்லா இல்ல, வேற ஏதாச்சும் பண்ணுங்க. சரி நாங்க ட்ரை பண்றோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. இவனுங்களோட சண்டையில இவனுங்க கழுத்துல மாட்டிருந்த நெக்லஸ் கீழே விழுந்துருது. ஒரு வழியா நம்ம அந்த டீமன் டெரிட்டரியை விட்டு வெளில வந்துட்டோம்னு இந்த ஹீரோ பையப்புல சொல்லவும், இந்த ஹாஸ்பிட்டல்ல குளிக்கணும் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு இவ சொல்றா. இந்த டீமன்ஸோட ட்ரெஸ்ஸை வைத்து நம்ம பணமா மாத்திட்டோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இப்ப நம்ம அதெல்லாத்தையும் திருடிட்டு தானே வந்திருக்கோம். என்ன இப்படி சொல்ற, நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொண்டு இருப்பாங்க, அதுக்கு இழப்பீடாதான் நம்ம இதை எடுத்து வந்திருக்கோம். இவன் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற மெலிசியத்தை எல்லாத்தையும் இந்த கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அடே சண்டை போறதை நிறுத்துங்கடான்னு இவன் சொல்லி பாக்குறா. இவங்க அந்த டீமன்ஸ் தானே இவ ஷாக் ஆகுறா. மெலிசியத்தை அப்சர்வ் பண்ண கிறிஸ்டலும் இவனை கண்ட்ரோல் எடுத்துக்குது. என்ன மறுபடியுமா. அதே இடத்துல பெலிரோசா
இருக்கால, அவ என்ன பண்றானா லூமிமினஸ் கிட்ட வந்து டீமன்ஸ பத்தி பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. டீமன் சொசைட்டியை பொறுத்த வரையும் எல்லாமே ஸ்ட்ரென்த் தான். எந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த டீமன் சொல்றது தான் எல்லா டீமன்ஸுமே கேட்கும். அப்பனா இதனாலதான் நீ கோஸ்ல பேர் சொல்லி கூப்பிடாம டார்க் ஒன் சொல்லி கூப்பிட்டு இருக்கியா? நான் கூப்பிடுவேன், உனக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு புரியுது, அவ்வளவு பெரிய டார்க் ஆர்மில இருந்து வெளில வரது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. ஆனாலும் இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியறது என்னன்னா, நீ கோஸ்ல லோ பண்ற, சரியா? இதை கேட்ட இவ ஷாக்காக பின்னாடி பில்டிங் அடிக்கிறத பார்த்துட்டு இவ இன்னும் ஷாக் ஆகுறா. எல்லாரையும் சீக்கிரமா எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேஜிக் டாலஸ் பண்ண யூஸ் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற சேவர் இவங்க மேல விழ போற நேரத்துல நம்ம ஹீரோ அவனோட டைம் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ரேஸ், அங்க என்ன நடக்குதுங்கறத என்னால பார்க்க முடியல, எனக்காக நீ போய் அங்க பாக்குறியா? ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன் ரேஸ் சொல்றா. அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகுறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு சார் ஃபிளியோ தான் காரணமா இருப்பாரு. இருந்தாலும் அந்த பிளாக் கலர் மாஸ்டர் என்னன்னு இவ கேக்குறா. அது மெலிஷியத்தால உருவாக்கப்பட்டிருக்குன்னு கோச சொல்லவோ, அப்பனா இந்த இடத்துல டீமன்ஸ் இருக்கான்னு பெலிரோசா கேக்குறா. லூமிமினஸும் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றா. என்னால அங்க என்ன இருக்குங்கறத சரியா பார்க்க முடியல, ஆனா அந்த இடத்துல மலேசியத்தை அப்சர்வ் பண்ற கிறிஸ்டல் இருக்குங்கறத நான் கன்ஃபார்மா சொல்றேன். சரி வாங்க அது போய் அழிப்போன்னு இவங்க 3 பேரும் சொல்ல, எங்க போறீங்க, இதெல்லாம் தேவையே இல்ல, இத சார் ஃபிளியோவே பாத்துப்பாரு. இதை கேட்ட பெலிரோசாவும் கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிடுறா. என்ன எல்லா பிரச்சனையும் சார் ஃபிளியோ தலையிலே கட்டுறீங்க? டீமன்ஸுக்கு ஹியூமன்ஸுக்கு நடுவுல நடக்கிற சண்டையில அவரு தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி இருந்தும் அவர் எல்லாருக்கும் சரிசமமா உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. நாங்க எல்லாரும் அவரு கூட இருக்கிறதுனால நாங்க அவருக்கு கண்டிப்பா உதவி செய்ய தான் போறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போகவும், கோசலுக்கு இவங்க இந்த மாதிரி பேசுனது லைட்டா பிடிச்சிருச்சு. எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாதுன்னு ரிஸ் நம்ம கிட்ட சொன்னா, ஆனா இப்ப நம்ம அதை மீற போறோம், அதனால திட்டு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா லூமிமினஸ். இவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே டார்கோன், இப்ப நான் ஒரு சாதாரண ஆள் தான், அந்த மாதிரி சொல்லி நீ கூப்பிடணும் அவசியம் இல்ல. 2 பேரும் டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துல போக ரிஸ் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கா. எங்களோட வெக்கேஷனை வீணா ஆக்கணும்ங்கள சும்மா விட மாட்டேன். கோசல பார்த்த காட்டும், இப்ப வாட நம்ம 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்குங்கறத சண்டை போட்டு பாத்துக்கலாம்னு சொல்றான். அதே மாதிரி இங்க பெலிரோசாவோ இங்க சண்டை நடக்க போற விஷயத்த சார் ஃபிளியோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. இங்க இருந்து மக்களை எவாக்குவேட் பண்றதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் இந்த 2 பொண்ணுங்க சொல்லுதுங்க. எங்க யூகாட் என்ன பண்றானா, அங்க இருக்கிற மிலிஷியத்தெல்லாம் யூஸ் பண்ணி கோசல அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கே இவர் அசால்ட்டா தடுத்தோனே என்ன பண்றன்னு தெரியாம அந்த மாஸ்டரோட பவர் இருக்குல அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கையும் இவன் அசால்ட்டா சமாளிச்சோடனே அடுத்தது என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே இடத்துல பெலிரோசாவோ அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்ப கரண்ட்ல இருக்கிற டார்கோனும் அவங்களோட ஆபீசர்ஸும் சேர்ந்து மாஸ்டர் உருவாக்கி அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கோசலும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. கோசல் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்ல, அவர் பாத்துப்பாரு. இருந்தாலும் அவர் மேல கொஞ்சமா நம்பிக்கை வை பெலிரோசா. ஈகாட்டுக்கு மெலிஷியத்தை கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி இருக்கு. அதை வச்சு அவன் என்ன பண்றானா, கோசலோட மெலிஷியத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இந்த நேரத்துல அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை லூமிமினஸ் சொல்லவும், கேட்ட ரீசன் என்ன பண்றானா, எங்களோட ட்ரிப்பை வீணாக்குறவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் மூஞ்சில ஒரு குத்துதா. அதுல இந்த கிறிஸ்டல் மொத்தமா காலி ஆயிடுது. மேல இருந்து கீழே விழுந்த அந்த பொண்ணை கோசல் அவரோட மேஜிக்கை வச்சு காப்பாத்துறாரு. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்னால மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. ஈகாட்டும் மறுபடியும் சண்டைக்கு வர, லூமிமினஸ் மத்தவங்க எல்லாரையும் நீ பாத்துக்க. ஈகாட்டு, நான் மறுபடியும் சொல்றேன், வீட்டு கொடுத்துரு, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் அங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. சுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். ஆனா இப்ப டார்கோனா இருக்கிற நீ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு லூமிமினஸ் கேக்குறா. அதுவா, நாங்க எல்லாரும் ஆஸ்பிரிங் என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக வரல. ஆனாலும் இந்த பூனையை கட்டி போட்டுட்டா லார்ட் ஈகாட்டுக்கு பிரச்சனையா போக மாட்டா. இதை கேட்ட லூமிமினஸும் இப்ப என்ன சொன்னு சண்டைக்கு கிளம்பிடுறா. ஈகாட்டை எவ்வளவு ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே கோசல் ஒரு ஸ்பில்ல போட்டு அது எல்லாத்தையும் ரிப்ளைட் பண்ணி விட்டாரு. ரிப்ளைட்டிங் மேஜிக் யூஸ் பண்றியா, அப்பனா இதை உன்னால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மிலிஷியத்தையும் கண்ட்ரோல் எடுத்து அதை வச்சு அட்டாக் பண்றான். கோசலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹர்ட் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்து ஈகாட் கிட்ட இருக்கிற மிலிஷியத்தை எல்லாத்தையும் டெம்பரவரியா ஷட் டவுன் பண்ணிடுறாரு. மலேசியம் தான் டீமன்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கே காரணம். அது இல்லனா நீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு கோசலோ, இதுக்கு முன்னாடி அந்த டார்கோனை கொல்றதுக்காக இந்த ஒரு இன்கம்ப்ளீட்டான ஸ்பெல்லையே நான் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஸ்பெல்ல வந்து மனுஷங்க தான் உருவாக்குனானுங்க. டார்கோன் கண்ட்ரோல் இழந்து போனா அவரை கொல்றதுக்காக. மனுஷங்களோட ஸ்பெல்லை யூஸ் பண்றவன சும்மா விட மாட்டேன்னு மறுபடியும் சண்டைக்கு வர, இது எல்லாத்தையும் கீழே இருந்து பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை விட்ட நமக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக் டாலஸ்மேனை யூஸ் பண்ணி இந்த ஒரு சண்டை யாராவது வச்சு அவங்கள மட்டும் லாக் பண்ணிடுறாங்க. பிரச்சனை பண்ணவங்களை இதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துல வச்சுக்க போறது கிடையாது, நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலாம். ஆமா, இப்ப என்ன ஃபாஸ்டா போனுச்சுன்னு லூமிமினஸ் பாக்குறா. எங்களோட ட்ரிப்பை வீணாக்குறது நீ தானே, இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு பலார்னு அறையிறா. அதுலயே பைபிளையோட கண்ணா ரெண்டும் வீங்கிடுது. இந்த இடத்துல பெலிரோசா அந்த இடத்துக்கு வந்து சார் ஃபிளியோ இருக்கார்ல, அவர் பில்டிங்கை ரீஸ்டோர் பண்ண போறாரா. அதனால பில்டிங்ல யார் இருந்தாலும் அவங்கள வெள்ள வர சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மொத்த பில்டிங்குமே ரீஸ்டோர் பண்ணிடுறான்.
வழக்கம் போல இவங்க 2 பேரும் குழி தண்ணி தப்பிச்சலான்னு பார்க்க அது ஆஸ்பிரிங் போல இருக்கு. இவங்க 2 பேரும் தூக்கி பறக்க விட்டுருது. எங்க எல்லாரும் கூடயும் சேர்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, அது வரை சந்தோஷம் தான், இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ரீபே பண்ணணும், அதுக்காக வச்சு இந்த ஆஸ்பிரிங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் உங்களுக்கு பண்ணி தரோம். இதை கேட்ட ரிசும் மத்தவங்களை விட ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஆஸ்பிரிங்ல குளிக்கும் போது கூட அவ அதே இனத்துல தான் இருக்கிறா. என்ன உனக்கு ஹாட் வாட்டர்னா செட் ஆகாதான்னு பெலிரோசா கேக்குறா. அதெல்லாம் இல்லையா அப்படின்னு இவ சொன்னாலும் அதுக்கப்புறம் அது அவளுக்கு பிடிச்சிருது. அப்படி அவளுக்கு அது பிடிச்சிருந்தாலும் சில விஷயம் லைட்டா அவளுக்கு உறுத்துது. என்ன எண்ணத்துல நீ என்ன பாக்குறேன்னு பெலிரோசா கேக்குறா. ஜின் எதுக்காக இந்த பொண்ணுங்க பாத்துல இருக்கிற, என்ன இங்க நடக்கிறத பார்த்து நீ லைட்டா ஜெலஸ் ஆகுறியா? நான் ஒன்னும் ஜெலஸ் ஆகல, ஆனா நீ பண்றது எல்லாமே ரொம்ப அநியாயமா இருக்கு. இதே நேரத்துல எவ்வளோ இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறா. ஓ நீங்க அதை கேக்குறீங்களான்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல வர, வேணா அதை பத்தி சொல்லாத, அதுக்கப்புறம் அவளுக்கு சும்மா இருக்க மாட்டாதுன்னு சொல்லி வாயம் போறதுக்குள்ளேயே அதுகளோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே இந்த பக்கத்துல இருக்கிற கோசல் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆஸ்பிரிங்ல என்ன பவர் இருக்குன்னு தெரியல, இதுல குளிக்கும் போது நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுறேன். நானும் தான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு நாள்ல உங்க கூட நான் ஆஸ்பிரிங்ல குளிப்பேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்றப்ப நான் உன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தேன். அதாவது நான் அப்படி சொல்ல வரல, மத்தவங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறப்போ நீ மட்டும் என்ன பார்த்து பயப்படாம இருந்த. உங்ககிட்ட நிறைய கிரேட்டான பவர்ஸ் இருந்தோம், அதை உனக்காக யூஸ் பண்ணிக்காம அதை வச்சு மனுஷங்களுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல அமைதி உருவாக்குறதுக்கு பாக்குற. அதே மாதிரி கோசலோ இந்த 2 ரேஸுக்கு நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட உதவியை கேட்க, நீங்க என்ன ரொம்ப இடம் போடுறீங்க, என்கிட்ட ரொம்ப கிரேட்டான மேஜிக் எல்லாம் இருக்கலாம், ஆனா அதை வச்சு மட்டுமே இந்த உலகத்தை அப்படியே மாத்திரலாம் முடியாது. அப்படின்னா அதை எப்படி மாத்துறதுன்னு இவர் கேட்க, அது எனக்கே தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு இந்த உலகத்துல கிடைச்சிருக்க நண்பர்களை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு நண்பனா என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் உனக்கு பண்றேன்னு கோசல் சொல்றாரு. ஹீரோவும் அதுக்கு ஓகே சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவல்ல விருந்தே வைக்கிறானுங்க. இது என்னோட சின்ன கிஃப்ட், இது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இதை கிட்ட ரிசுக்கும் புரிஞ்சிருது. பெலிரோசா இருக்கால கோசல்ட்ட வந்து பேசுறா. ரிசு என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்களோட பவரை வச்சு நிறைய ஹியூமன்ஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னு. உங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதை கேட்டு லூமினஸும் என்ன நடக்குது இங்க, அந்த மாதிரிலாம் போக கூடாதுன்னு குழம்ப ஆரம்பிச்சிடுறா. ராத்திரி போல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ரிசுக்கு மட்டும் தூக்கம் வரல. அதனால அவன் நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. ஹியூமன்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்கவும், அவங்க எல்லாரும் லூபின்ஸை விட ரொம்ப வீக்கானவங்க தான், ஆனா ஒரு நாள் பெலிரோசா சமைச்சு கொடுத்த கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அவகிட்ட தோத்தே போயிட்டேன். எப்படி அவளால மட்டும் ரொம்ப ஃபிளஃபியான கேக்க ரெடி பண்ண முடியுது? ஆரம்பத்துல நீங்க அந்த கேள்வி என்கிட்ட கேட்கும் போது லைட்டா நான் குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் மனுஷங்களை என்னோட எதிரியா கூட நினைக்கிறது கிடையாது. ஆமா இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கேக்குறீங்க? அது வந்து இத பத்தி நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். இந்த 2 ரேஸுக்கு நடுவுல பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு, அது குறையிற மாதிரியே தெரியல. அதனாலதான் இந்த டவுன்ல இருக்கிற எல்லாரையும் தொடர்ந்து பாதுகாக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் ஹியூமன்ஸ் பக்கம் அப்படியே சாயறதுக்கு விரும்பல. அதே மாதிரி நீ என் கூட இருந்தீங்கன்னா என்னால ஒரு சரியான பாதையில போக முடியும். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடயே வருவேன். ஏன்னா நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு ரிசு சொல்லிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்காக இந்த உலகத்தை ஒரு சேஃபான உலகமா நம்ம மாத்தணும். அப்படியே அடுத்த நாள் காலையில ரிசு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறா. அங்க பாத்தியா அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. ஒருவேளை நேத்து ராத்திரி அது நடந்திருக்குமான்னு 2 யோசிக்குதுங்க. அந்த ஒரு அரிய வாய்ப்பை என்னால பார்க்க முடியாம போச்சுன்னு ஹையா வருத்தப்படுறா. ஆமா நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னு கோசல் கேட்க, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கவே தேவையில்லைன்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மேஜிக்கால இவங்க எல்லாரும் டெலிபோர்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வல்லனா முதல் நாள் கிளாஸுக்கு போறா. அங்க போய் அவ என்ன சொல்லி கொடுக்க போறான்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாமே ரொம்ப கம்மி தான். எனக்கு சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்ட மேஜிக் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஜின்னோட மேஜிக்கால உருவாக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு இவளே சொல்றா. அப்ப டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவாங்க. அது எல்லாத்தையும் டெலிவரி பண்றதுக்கான வேலையை என்கிட்ட கொடுக்கணும் இவ கேக்குறா. இங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து வெப்பன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கத பார்த்த லூமினஸும், என்னையா 2 பேரும் சேர்ந்து வெப்பன் ஸ்டோர் ஓபன் பண்ண போறீங்களா? இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. இதை கேட்ட லூமினஸும், நீங்க கிரியேட் பண்ற வெப்பன்ஸ் எதையுமே மனுஷங்க யூஸ் பண்ணவே கூடாதுன்னு இவ தகராறு பண்றா. பெலிரோசா அது உங்களுக்கு ஓகேவா? நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்த ஷீல்டு எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. லூமினஸோ லைட்டா கடுப்பாகுறா. சார்ஃப்லி உங்களுக்கு பிரின்சஸ் வந்து பதவி வைக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்நேரத்துல அந்த கேசல் டவுன் ஃபுல்லாவும் பிஸியா இருக்கும். இந்த நேரத்துல டார்க் ஆர்மி அட்டாக் பண்ண மாட்டாங்களேன்னு இவ கேக்குறா. இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஈகாட்டோட பவர் திரும்பி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரையும் அவன் எதுவும் பண்ண மாட்டான். இங்க பதவியேற்ற பிரின்சஸும் இங்க இருந்து தப்பிச்சு போன என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேக்குறா. அவர் ரொம்ப மோசமான விஷயத்த நிறையவே பண்ணிருக்காரு. அந்த ஒரு விஷயம் வெளில தெரிஞ்சுச்சுன்னா அவருக்கு அவமானமா போயிடும் சொல்லிட்டு அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. சார்ஃப்லியோ எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஒரு வாய்ப்பை நாங்க வீணாக்க போறதுக்கு கிடையாது. எப்படியாச்சும் இந்த கண்ட்ரியை நான் மீட் எடுத்தே தருவேன். அந்த ஹாட் ஸ்பிரிங்ல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆனா இப்போ வரையும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அழுவாத, எனக்குன்னு ஒரு நேரம்
நேரம் வரும், அந்த நேரத்துல நான் மறுபடியும் ஹீரோவா மாறுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி முடியறதுக்கு நான் விட மாட்டேன். இப்ப நம்ம ஹீரோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல நான் இந்த உலகத்துக்கு தனியா தான் வந்தேன். இந்த உலகத்துல நான் உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு நண்பர்களும் இருக்கிறாங்க, எனக்கான ஒரு கனவும் இருக்கு. ரீஸ், ஒரு நாள் நம்ம நம்மளோட கடையை திறக்கிறப்ப உன் கையால செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கு விக்கிறோம். கண்டிப்பா என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரித்து சொல்றா. ரெண்டு பேரும் சேர்ந்து கடையில எதை சேர்க்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறாங்க. இதே மாதிரி நம்மளோட கனவுகளும் ரொம்ப பெருசாகிட்டே போகுதுன்னு ரித்து சொல்ல இந்த இடத்துல இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இதே மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்களான்னு தான் தெரியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப இந்த மாதிரி லவ் அனிமேலாம் நான் அப்லோட் பண்றேன். அதுக்காச்சும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி, ரொம்ப பேசாம அடுத்த ஒரு நல்ல சீரிஸ்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய், see you, take care, bye bye, love you all, see you again.